Praise the Lord. கர்த்தருக்கு துதி. Amen. It's a joy to be in the midst of God's sons and daughters. தேவனுடைய குமாரர்கள் மற்றும் குமாரத்திகள் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். Pastors and ministers can be the greatest blessing in every town or any city. போதகர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் எந்த நகரத்திலும் எந்த பட்டணத்திலும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். You can be the greatest blessing நீங்கள் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும், or you can be the greatest curse. நீங்கள் ஒரு சாபமாகவும் மாற முடியும். You have to decide. நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். And we are here while there is a great religious celebration going on all over the country. மத சம்பந்தமான கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் எல்லோரும் கூடி இருக்கின்றோம். It's not only in India but all over the world. இங்கு மட்டும் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இது நடைபெறுகிறது. During this time under different names, different practices, but it's all celebrating, actually it's celebrating Satan. இந்த நாட்களிலே சாத்தானை கொண்டாடும்படியாக பல பெயர்களை வைத்து வித்தியாசமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். All over the world. உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. On the beginning from the 13th of October, அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து from midnight நடுராத்திரியிலிருந்து for 13 nights, அடுத்த 13 ராத்திரிகள் இது நடைபெறுகிறது. the world celebrates Satan's birthday. இந்த உலகம் முழுவதும் சாத்தானுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. They call it Halloween. இதை ஹாலோவீன் என்று சொல்வார்கள். Birthday. அக்டோபர் 13ஆம் தேதி நடுராத்திரியிலிருந்து ஆரம்பித்து 13 நாட்கள் தொடர்ந்து இந்த உலகம் சாத்தானுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது. And all these celebrations all over the world celebrated either for 9 nights, 11 nights or 13 nights. இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற இந்த கொண்டாட்டமானது 9 ராத்திரிகளோ 11 ராத்திரிகளோ அல்லது 13 ராத்திரிகளோ கொண்டாடப்படுகின்றன. It started off with the fasting month. இது உபவாச மாதத்திலிருந்து ஆரம்பமாகிறது. Then came the Chinese celebration of hungry ghost festivals. அதன் பின்புதான் பசியாக இருக்கிற ஆவிகளுடைய பண்டிகையை சீனர்கள் கொண்டாடுகிறார்கள். அதிலிருந்து ஆரம்பமாகிறது. That is feeding all the dead people. அந்த கொண்டாட்டத்தின் மூலமாக இறந்தவர்களுக்கு சாப்பாடு தருவார்கள். Then comes Navaratri. அதன் பின்பு நவராத்திரி வரும். 9 nights. 9 ராத்திரிகள். And then you got 13 nights. அதன் பின்பு 13 ராத்திரிகள். It's Satan's birthday. இது சாத்தானுடைய பிறந்த நாளை இப்படியாக கொண்டாடுகிறார்கள். And then comes the All Souls Day and All Saints Day that the Catholics celebrate. அதன் பின்புதான் நாம் எல்லா ஆத்துமாக்களுடைய தினம் வருகிறது. இதை கத்தோலிக்கர்கள் கொண்டாடுகிறார்கள். And it is one after the other. இது ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. Why at this time? ஏன் இந்த நாட்களில் வர வேண்டும்? Because in the middle between October and September, இந்த அக்டோபர் மாதம் மற்றும் செப்டம்பர் மாதத்தின் இடையிலே is the beginning of the Jewish New Year. இதுதான் இந்த இடைப்பட்ட காலத்திலே தான் யூதருடைய காலண்டர் ஆரம்பமாகிறது. This is how God deals with the world. இப்படிதான் ஆண்டவர் மக்களோடு கூட உலகத்தோடு இடைப்படுகிறார். It's a new beginning. இது ஒரு புதிய ஆரம்பம். And as the Jews celebrate, யூதர்கள் இதை கொண்டாடும் போது, and as the church should be celebrating, சபையும் இதை கொண்டாட வேண்டும். Satan's people are celebrating. சாத்தானுடைய மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். This is a time of heightened spiritual activity. அதாவது இந்த நாட்களில் தான் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் உச்ச கட்டத்தில் இருக்கும் காலம். And whoever praises and whoever prays in intercession will prevail. யாரெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மேற்கொள்வார்கள். It is during this season. இந்த காலத்தில் தான். It's a beginning of a new season. இந்த காலத்தில் தான் ஒரு புதிய காலமும் ஆரம்பமாகிறது. A new year. ஒரு புதிய வருடம் ஆரம்பமாகிறது. And whoever controls the beginning, யாரெல்லாம் ஆரம்பத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறார்களோ, will control the whole season. அவர்கள் தான் இந்த முழு காலத்தையும் கட்டுப்படுத்துவார்கள். So while the world is worshiping Satan, இந்த உலகம் சாத்தானை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற so வேளையிலே that they can take control, அதன் மூலமாக இந்த உலகத்தை கட்டுப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். what is the church doing? சபை என்ன செய்கிறது? We must be in praising and in intercession. நாம் துதியிலும் பிரார்த்தனையிலும் இருக்க வேண்டும். Only then can we control the coming season.
அப்பொழுதுதான் வருகின்ற காலத்தை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். When you read Genesis chapter 1, நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசிக்கும்போது when God creates the heavens and the earth, அங்கு ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் வானத்தை படைக்கிறார். he says the sun, the moon and the stars will rule the earth. அவர் இப்படியாக சொல்கிறார், சூரியனும் நிலவும் சந்திர நட்சத்திரங்களும் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். These are ones that control the times and the seasons. இவைகள் தான் காலங்களையும் நேரங்களையும் ஆளுகின்ற காரியங்கள். So all this is found in God's word. இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையிலே காணப்படுகிறது. That's why intercession is very important. அதனால் தான் ஜெபம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Intercession. பிரார்த்தனை பண்ணுவது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது மிக முக்கியமான ஒரு Because காரியம். this is the most important ministry of the church. இதுதான் சபையுடைய மிக முக்கியமான ஒரு ஊழியம். At the moment Jesus is at the right hand of the Father, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். interceding for the world. அவர் இந்த உலகத்திற்காக பரிந்துரை ஜெபத்தை செய்து So கொண்டிருக்கிறார். when we intercede, நாம் இப்படி பரிந்துரை ஜெபத்தை செய்யும்போது we identify with the Lord and we are also in the right hand of the Father. நாம் நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்த்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, பிதாவுடைய வலது பாரிசத்திலே நாம் இருக்கிறோம். Intercession is the most important ministry மற்றவர்களுக்காக ஜெபிப்பது மிக மிக முக்கியமான ஒரு ஊழியம். which anybody can do. அது யார் வேணாலும் செய்யலாம். You can be bedridden, நீங்கள் படுக்கையில இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், you can be a housewife at home, நீங்கள் வீட்டிலே வேலை செய்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, but your prayers will accomplish much in the kingdom of God. ஆனால் நீங்கள் செய்கிற அந்த பரிந்துரை ஜெபமானது பெரிய காரியங்களை செய்யும். Praise the Lord. தேவனுக்கு துதி. It's a joy to be here. இங்கு இருப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். It's my great joy to see so many sisters here. இங்கு அநேக சகோதரிகளை நான் பார்ப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். Until the church recognizes the position of mothers, daughters, sisters and wives, the church will never triumph. சபையானது தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மனைவிகள் இவர்களுடைய நிலையை அங்கீகரிக்காவிட்டால் சபை வளராது. If a man cannot honor his bride, he will never learn to honor the bride of Christ. ஒரு மனிதன் தன்னுடைய மனவாட்டியை கனப்படுத்த முடியவில்லை என்றால், கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவன் சபையாகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியை அவன் கனப்படுத்த முடியாது. Jesus died for his bride. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டிக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். And he has asked you to die for your bride. நீங்கள் உங்களுடைய மனவாட்டிக்காக உங்களுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. This is a weakness in the church. இதுதான் சபையில இருக்கும் பலவீனம். The Indian church can become very strong இந்திய சபை மிகவும் வலுவாக மாற முடியும். when you begin to recognize it is together you accomplish. எப்பொழுது என்றால், பெண்களோடு கூட சேர்ந்து நாம் பல காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை அங்கீகரிக்கும் போது, It's together. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து, Two shall be one. கணவனும் மனைவியும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றாக மாறுகிறார்கள். Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு துதி. Hallelujah. ஹல்லேலூயா. Well, I'm not going to preach on that this morning. நான் அதை குறித்து இப்பொழுது பேசவில்லை. There's one of the things that I've been preaching for many years. நான் அநேக வருடங்களாக பேசுகிற ஒரு காரியத்தில் ஒன்று அது. That's one of the signs of the restoration of the church. சபை மறுபடியும் தன்னுடைய நிலைக்கு வருகின்ற காரியத்தினுடைய ஒரு அடையாளம் அது. It's one of the signs of a revival. ஒரு மறுமலர்ச்சி, எழுச்சியினுடைய ஒரு அடையாளமும் அது. Because before there can be a man of God, ஒரு மனிதன் தேவ மனிதனாக மாறுவதற்கு முன்பாக there must always be a woman of God first. அங்கு ஒரு தேவனுடைய மனுஷி இருக்க வேண்டும். If there's no woman, there'll be no man. ஒரு மனுஷி இல்லாமல் ஒரு மனுஷன் வர முடியாது. So always it's so important to honor the mothers and the wives. எனவே தாய்மார்களையும் மனைவிமார்களையும் கனப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு காரியம். Hallelujah. ஹல்லேலூயா. You know, we make a big mistake. We always speak about Father God, but the same Bible speaks about Mother God. அநேக முறை ஆண்டவரை தந்தையாக மட்டும் நாம் பேசுகிறோம். ஆனால் வேத வசனம் ஆண்டவரை தாயாகவும் வர்ணிக்கிறது. We talk about Father Abraham, but we don't speak about Mother Sarah. நாம் அநேக முறை தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமை பற்றி பேசுகிறோம். ஆனால் தாயாக இருக்கிற சாராளை பற்றி பேசுவதில்லை. But God speaks to both of them together. ஆனால் ரெண்டு பேருக்கும் தான் ஆண்டவர் பேசினார். So we need Father Abraham and Mother Sarah to minister together. எனவே தந்தையாகிய ஆபிரகாமும் தாயாகிய சாராலும் சேர்ந்து ஊழியம் செய்வது மிக முக்கியமான ஒரு காரியம். Are you women okay? பெண்கள்லாம் ஓகே சொல்றீங்களா? Oh, very quiet.
ரொம்ப அமைதியா இருக்கீங்க. I thought this was a Pentecostal meeting. நான் நினைச்சேன் இது பெண்டிகாஸ்டல் மீட்டிங் நினைச்சேன். எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. 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 I'm reminded this morning, I remind myself, I'm speaking to sons and daughters of God. நான் எனக்கு இப்படியாக என்னை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஆண்டவருடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். There are many types of relationships with God. ஆண்டவரோடு கூட பல விதமான உறவுகளை நாம் வைத்துக் கொள்ள முடியும். There are friends, நண்பர்களாக, there are brothers and sisters, சகோதரர் சகோதரிகளாக, there are lovers, அன்பு செலுத்துகிறவர்களாக, there is wife, அப்புறம் மனைவியாக இருக்கலாம். there is sons and daughters. அது மட்டுமல்ல குமாரர்களும் குமாரத்திகளாகவும் இருக்கலாம். So all of us can choose to be in any of these relationships. நாம் ஏதோ இந்த உறவுகளிலே ஏதோ ஒரு உறவிலே நாம் இருக்கிறோம். But God is a lover. ஆனால் ஆண்டவர் நம்மை அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். He is looking for lovers. அவர் தன்னை அன்பு செலுத்துகிறவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Those who would love him. அவரை அன்பு செலுத்துகிறவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். And that's what the Song of Solomon is all about. அதுதான் அதை குறித்து தான் உன்னத பாட்டு சொல்கிறது. Lovers. அன்பு செலுத்துகிறவர்கள். But he also speaks about sons. அதே வேளையிலே ஆண்டவர் குமாரர்களை பற்றி பேசுகிறார். We need sons of God. தேவனுடைய குமாரர்கள் தேவை. When we get saved, நாம் ரட்சிக்கப்படும் போது he calls us sons and daughters. நம்மை அவர் குமாரர்கள் என்றும் குமாரத்திகள் என்றும் அழைக்கிறார். So he wants a relationship with us. எனவே நம்மோடு கூட உறவு கொள்ள அவர் விரும்புகிறார். He wants to be father. அவர் நமக்கு தந்தையாக இருக்க விரும்புகிறார். So Jesus came to introduce Father in heaven. எனவே இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நமக்கு அறிமுகப்படுத்த வந்தார். The first commandment with the promise. அவர் வாக்கு பண்ணின முதலாவது வாக்குத்தத்தத்துல இருக்கிற கட்டளை. It talks about the biological fathers and mothers. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது இரத்த சம்பந்தமான தகப்பன்மார்கள் தாய்மார்களை பற்றி இது பேசுகிறது. Honor your father and your mother. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துவாயாக. That it may go well with you. அதன் மூலமாக நீ வளமையாக செழிப்பாக இருக்க முடியும். In everything you do. நீ செய்கிற எல்லா காரியத்திலும். He said you will live long. நீ நீண்ட ஆயுசை கொண்டிருப்பாய். And you will eat the fruit of the land. நீ நிலத்தின் பலனை நீ அனுபவிப்பாய், புசிப்பாய். In other words, God is saying, ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், if you honor your father and your mother, நீ உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனப்படுத்தினால் all will go well with you. எல்லாம் உனக்கு நலமாய் செல்லும். You will live long and healthy. நீ நீண்ட நாள் வாழ்வாய், ஆரோக்கியமாக வாழ்வாய். And the land will bless you. அது மட்டுமல்ல நிலமும் உன்னை ஆசீர்வதிக்கும். If you will honor God the Father, ஆனால் நீ தகப்பனாகிய ஆண்டவரை கனப்படுத்தினால், and you honor your earthly father and mother, நீ ஆண்டவராகிய தகப்பனை கனப்படுத்தினால் நீ உலகத்திலே இருக்கிற தகப்பனை தாயை கனப்படுத்த வேண்டும். This is the first commandment with a promise. இதுதான் ஆண்டவர் கொடுக்கும் முதல் கட்டளை வாக்குத்தத்தத்தோடு கூட. So even in your ministry, உங்களுடைய ஊழியத்திலும் கூட God has fathers and mothers. ஆண்டவர் உங்களுக்கு தகப்பன்களையும் தாய்களையும் தருகிறார். Yes, the Bible begins with the marriage. வேதாகமமானது திருமணத்தை ஆரம்பமாக வைத்து ஆரம்பிக்கிறது. It begins with a family. இது குடும்பத்தோடு கூட ஆரம்பிக்கிறது. It ends, Old Testament ends with a warning about the family. பழைய ஏற்பாடானது குடும்பத்தை குறித்த ஒரு எச்சரிக்கையை கொடுத்து முடிகிறது. It begins with the marriage. இது திருமணத்தை கொண்டு ஆரம்பமாகிறது. The New Testament, Jesus' ministry begins in a marriage. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியமானது ஒரு திருமணத்திலே ஆரம்பமாகிறது. And it concludes also with the marriage. அது மட்டுமல்ல திருமணத்தை வைத்துதான் இதுவும் முடிகிறது. Family is God's idea. ஆண்டவருடைய கருத்துதான் திருமணம் என்பது. There has to be a father. அங்கு ஒரு தகப்பன் இருக்க வேண்டும். There has to be a mother. ஒரு தாய் இருக்க வேண்டும். There has to be children. அங்கு பிள்ளைகள் இருக்க வேண்டும். And when Jesus returns, இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது what is he going to establish? அவர் எதை அவர் நிரூபிக்க போகிறார்? Family of God. தேவனுடைய குடும்பத்தை, where God will reign. அங்கு தேவனை அரசாளுவார். As a heavenly father. அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாக அரசாளுவார். And he will treat us as his children. அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் நடத்துவார். It's a family that finally reigns. கடைசியாக ஆளுவது குடும்பம் மட்டும்தான். God the Father and his family. பரலோகத்தில் இருக்கிற தகப்பனாகிய தேவன், அது மட்டுமல்ல அவருடைய குடும்பம். The family is more important than church. குடும்பமானது சபையை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். It's more important than ministry. அது ஊழியத்தை காட்டிலும் முக்கியமானது. Because ministry belongs to God.
ஏனென்றால் ஊழியமானது தேவனுக்கு சொந்தமானது. Your first ministry begins in a home. உங்களுடைய முதல் ஊழியமானது உங்களுடைய குடும்பத்திலே ஆரம்பமாகிறது. Your first partner is your spouse. உங்களுடைய முதல் பங்காளி உங்களுடைய மனைவியோ கணவனோ. This is where ministry begins. அங்குதான் உங்களுடைய ஊழியம் ஆரம்பமாகிறது. God is more interested in your marriage and your family than he's interested in your ministry. உங்களுடைய ஊழியத்திலே ஆர்வமாய் இருப்பதை காட்டிலும் ஆண்டவர் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அவர் ஆர்வமாய் இருக்கிறார். Paul demanded that a man must be a faithful husband and a faithful father. Only then he was qualified to get into ministry. பவுல் இப்படியாக சொன்னார், ஒருவன் ஊழியத்திலே இருக்க வேண்டும் என்றால் அவன் ஒரு நல்ல கணவனாக ஒரு நல்ல புருஷனாக இருக்க வேண்டும், தகப்பனாக இருக்க வேண்டும். It begins in the home. இது குடும்பத்திலே தான் ஆரம்பமாகிறது. Praise the Lord. Praise the Lord. Now when we come to Luke chapter 16, நீங்கள் லூக்கா 16வது அதிகாரத்திற்கு வரும்போது read verses 10, 11 and 12. 10, 11, 12 நீங்கள் வாசியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? God wants to give you your own field. ஆண்டவர் உங்களுக்கு சொந்த இடத்தை தர He விரும்பப்படுகிறார். wants to give you your own ministry. ஆண்டவர் உங்களுக்கு சொந்த ஊழியத்தை தர But விரும்பப்படுகிறார். he said he will not give it to you ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்படி செய்யாவிட்டால் until you prove your faithfulness in another man's work. நீங்கள் உங்களுடைய உண்மையை மற்றவருடைய வேலைகளை காட்டாவிட்டால் உங்களுக்கென்று சொந்தமான ஒரு வேலையை ஆண்டவர் தரமாட்டார். The Lord is speaking to his disciples. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து பேசுகிறார். In this whole portion of scripture here, he's speaking very strong. இந்த வேத பகுதியில் ஆண்டவர் மிகவும் வலுவாக பேசுகிறார். And he's saying, unless you are faithful நீங்கள் உண்மையாக இல்லாவிட்டால் in another man's work, வேறு ஒரு ஆளுடைய வேலையில நீங்கள் உண்மையாக இராவிட்டால் I will not give you your own. உங்களுக்கு சொந்தமான ஒரு வேலையை நான் தரமாட்டேன். We see this in the life of Jacob. நாம் இதை யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். He served his father-in-law அவன் தன்னுடைய மாமனாருக்கு வேலை செய்தான் 20 years. 20 வருடங்களாக. And in the 20 years, the father-in-law cut his salary 10 times. அந்த 20 வருடங்களிலே 10 முறை அவனுடைய சம்பளத்தை அவனுடைய மாமனார் அவர் நீக்கினார். Everything Jacob did prospered. ஆனால் யாக்கோபு செய்த எல்லாம் வளமையாக இருந்தது. And the father-in-law knew it. மாமனாருக்கு அது தெரியும். He is blessed because of Jacob. அவன் யாக்கோபினால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்பது அவருக்கு தெரியும். It must be very heartbreaking அவருக்கு மிகவும் மனதை உடைக்கிற ஒரு காரியம். for Jacob. அது யாக்கோபுக்கு மனதை உடைக்கிற காரியம். Because everything he touched prospered. ஏனென்றால் அவன் தொடுகிற எல்லாமே மிகவும் வெற்றியாக மாறினது. But he did not enjoy the fruit. ஆனால் அதனுடைய பலனை அவன் அனுபவிக்க And முடியவில்லை. this went on for 20 years. ஆனால் இந்த மனிதன் 20 வருடங்களாக வேலை செய்தான். And finally the Lord said to Jacob, கடைசியாக ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், now the time has come. இப்பொழுது உன்னுடைய நேரம் வந்து விட்டது. You have proved your faithfulness. உன்னுடைய உண்மையை உத்தமத்தை நீ நிரூபித்து விட்டாய். You worked very hard. நீ மிகவும் கடினமாக வேலை செய்திருக்கிறாய். For another man. இன்னொரு ஆளுக்காக வேலை செய்திருக்கிறாய். His sheep multiplied. அவனுடைய மந்தைகள் பருகி பெருகினது. His cattle multiplied. அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் பெருகினது. Everything you touch multiplied. நீ தொட்டது எல்லாமே வளர்ந்தது. You have been faithful to another man. இன்னொரு ஆளுக்கு நீ உத்தமமாய் இருந்திருக்கிறாய் 20 years. 20 வருடங்களாக. And now எனவே இப்பொழுது the time has come இப்பொழுது உன்னுடைய நேரம் வந்து விட்டது. for you to have your own ministry. உனக்கு ஒரு சொந்த ஊழியத்தை தருகிற நேரம் வந்து விட்டது. So that all the blessings எனவே எல்லா ஆசீர்வாதங்களும் that I pour on you நான் உன் மீது ஊற்றுகிற எல்லா will ஆசீர்வாதங்களும் come to you உன் மீது வந்து சேரும். and to your son உன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும். and to your son's sons. உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும். You have proven your faithfulness. உன்னுடைய உத்தமத்தை நிரூபித்து விட்டாய். Now I will bless you. அதனால் இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று And சொல்கிறார். this is what Jesus is talking about. இதை குறித்து தான் சீடர்களுக்கு இயேசு சொல்கிறார். We must be faithful to somebody else first. இன்னொரு ஆளுக்கு நாம் முதலாவதாக உத்தமமாக இருக்க வேண்டும்.
Joshua was faithful to Moses. யோசுவா மோசேக்கு உத்தமமாக இருந்தார். Elisha was faithful to Elijah. எலிசா எலியாவுக்கு உத்தமமாக இருந்தார். And you find this all in the Bible. இது எல்லாம் நீங்கள் வேதாகமத்திலே பார்க்கலாம். If you are not faithful to another man, இன்னொரு ஆளுக்கு நீங்கள் உத்தமமாக இல்லை என்றால், even in the case of Hagar and Sarah, ஆகார் சாராள் அந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Hagar ran away ஆகார் ஓடி சென்றாள். and the angel spoke to her. அங்கு தேவதூதன் அவரோடு கூட பேசினாள். It's not time yet. இது உன்னுடைய நேரம் அல்ல. I know what is happening. என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியும். But go back to Sarah. ஆனால் உன்னுடைய சாராளை நோக்கி திரும்ப செல். Go and keep serving her. அங்கு அவளுக்கு பணிவிடை செய். When the right time comes, சரியான நேரம் வரும்போது I will send you நான் உன்னை அனுப்புவேன். and I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். This is the wrong time to go. இது போவதற்கான தவறான நேரம். And so she went back to Sarah. எனவே அவள் சாராளை நோக்கி திரும்ப சென்றாள். So in the family or in the ministry, குடும்பத்திலோ அல்லது ஊழியத்திலோ God always puts somebody above us. ஒரு ஆளை நமக்கு மேலே ஆண்டவர் வைக்கிறார். And the Lord said to Hagar, ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொன்னார், I see everything. நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். I hear everything. நான் எல்லாவற்றையும் கேட்கிறேன். I know what is happening. என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியும். But you go back and submit to ஆனால் Sarah. நீ சாராளை இடத்திலே திரும்ப சென்று அவளுக்கு கீழ்ப்படிந்து இரு. I will also make you a great nation. நான் உன்னை ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன். There is a timing எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு நேரம் உண்டு. You have to prove your faithfulness உங்களுடைய உத்தமத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். to whoever God puts above you. யாரையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மேலே வைக்கிறாரோ அவர்களுக்கு உத்தமமாய் இருக்க வேண்டும். Otherwise you will never get your own ministry. இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு சொந்தமான ஊழியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You will lose it. நீங்கள் இதை இழந்து போவீர்கள். This is very important. இது மிக முக்கியமான ஒரு காரியம். I've been pastoring the same church for 40 years. 40 வருடங்களாக ஒரே சபைக்கு நான் போதகராக இருந்து கொண்டிருக்கிறேன். We just celebrated last 2 weeks my 40 years in ministry. 2 வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய 40வது வருடத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். For 2 weeks they celebrated. 2 வாரங்களாக அவர்கள் கொண்டாடினார்கள். A ministry that started in a village. ஒரு கிராமத்திலே ஆரம்பமான ஊழியம் Today is global. இப்பொழுது உலக அளவிலே ஒரு ஊழியமாக மாறிவிட்டது. In the church that we have, we got 16 different languages. எங்களுடைய சபையிலே 16 பல்வேறு பாஷைகளிலே ஆராதனைகள் நடக்கிறது. We had nothing. ஒன்றுமில்லாமல் இருந்தோம். But today we are all over the world. ஆனால் இன்றைக்கு உலகம் எல்லா இடத்திலும் நாங்கள் இருக்கிறோம். Nobody gave any money. ஒருவரும் எங்களுக்கு காசு கொடுக்கவில்லை. It's all by faith. இது எல்லாம் விசுவாசத்தினாலே. Today we are feeding more than 6,000 meals every day. ஒவ்வொரு நாளும் 6000 பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீயா. Where it comes from I also cannot tell you. எங்க இருந்து இந்த காசெல்லாம் வருது எனக்கு தெரியல. It started off by feeding a beggar in the street. அங்க வீதியில இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுல இருந்து இது ஆரம்பமானது. I did not know this will happen. இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. It has become so big. இது ரொம்ப பெருசாக மாறிவிட்டது. But there's a price you have to pay. ஆனால் இதற்கு ஒரு விலை கிரயம் நாம் கொடுக்க வேண்டும். There is tears you have to pay. நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். There is testing after testing. சோதனைக்கு பின்பு ஒரு சோதனையாக நாம் அதிலே கடந்து செல்ல வேண்டும். Trials, temptations and betrayals. உபத்திரவங்களும் நமக்கு விரோதமாக வருகிறவர்களும் நம்மை காட்டிக் கொடுப்பவர்களும் அதிலே இருப்பார்கள். It is very painful. இது மிகவும் வேதனைக்குரிய காரியம்தான். But in the midst of all that, God pours down his blessings on you. இதற்கு மத்தியிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நம் மீது ஊற்றுவார். And he expands you. அவர் உங்களை பெரிதாக்குவார். Because you behave like a son. ஏனென்றால் நீங்கள் ஒரு குமாரனை போல நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். Let's look at another verse here. இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். Luke chapter 7. லூக்கா 7வது அதிகாரம். Here the Lord speaks about great faith. இங்கு ஆண்டவர் ஒரு பெரிய விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். And sad to say it is not found in Israel, it's found outside of Israel. ஆனால் இந்த பெரிய விசுவாசமானது இஸ்ரவேலிலே இல்லை என்பது வருத்தமானது. ஆனால் அது வெளியே காணப்படுகிறது. What kind of a faith is this? எந்த விதமான விசுவாசம் இது? Is not raising the dead. இது மரித்தவனை உயிரோடு கூட கொண்டு வருகிற It's விசுவாசம் அல்ல. not parting the seas. இது கடலை பிளக்கிற விசுவாசம் அல்ல. It's not calling down fire from heaven. அக்கினியை வானத்திலிருந்து கொண்டு வருகிற விசுவாசம் இல்லை. This faith, Jesus said, is the greatest faith. இந்த விசுவாசம் தான் பெரிய விசுவாசம் என்று இயேசு சொல்கிறார். Which all of us can have. நாம் எல்லோரும் கொள்ள முடிய அதை கொண்டிருக்க முடிகிற ஒரு விசுவாசம். Great faith.
ஒரு பெரிய விசுவாசம். How does God see great faith? எப்படி ஒரு விசுவாசத்தை பெரிதாக ஆண்டவர் பார்க்கிறார்? Let's read the scripture here. இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். This is great faith. இது ஒரு பெரிய விசுவாசம். What we may consider great, God may not consider great. நாம் எதை பெரிதென்று நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் பெரிதென்று நினைக்காமல் இருக்கலாம். And here Jesus says this man who's not of Israel. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மனிதன் இஸ்ரவேலில் ஒரு ஆளாக இல்லை, Yet he had such faith. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. He recognized Jesus as the Lord. அவன் இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக அங்கீகரித்தான். He said, you are under authority. அவன் சொல்கிறான், நீங்கள் அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறீர்கள், You just speak the word. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுகிறீர்கள். When you are under authority, நீங்கள் அதிகாரத்துக்கு கீழே இருக்கும்போது you have power to speak. நீங்கள் பேசுவதற்கு வல்லமை பொருந்தியவர்களாக And he இருக்கிறீர்கள். says, I am also a man of power. நானும் வல்லமை உள்ள ஒரு ஆளுதான், I have authority. எனக்கு அதிகாரம் உண்டு. And I say to one, go, he goes, to another, come, he comes. ஒரு ஆளை பார்த்து போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா வரான். Why? ஏன்? Because I am under authority. ஏனென்றால் நான் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன். When I'm under somebody, நான் ஒரு ஆளுக்கு கீழே இருக்கும்போது I am able to exercise authority. நான் என்னுடைய வல்லமையை பயிற்சி செய்ய முடியும். Under whose authority are you today? நீங்கள் யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறீர்கள்? No, you are not under general council authority. நீங்கள் ஜெனரல் கவுன்சிலுடைய அத்தாரிட்டில இல்லாமல் Because you இருக்கலாம். cannot have a father-son relationship with general council. ஏனென்றால் நீங்கள் ஒரு தகப்பன் மகன் என்ற உறவை ஜெனரல் கவுன்சிலோடு கூட வைத்திருக்க முடியாது. You cannot have a father-son relationship with somebody who comes to office today and tomorrow somebody else comes. இன்னைக்கு அலுவலகத்துக்கு வந்து அதாவது பதவிக்கு வந்து நாளைக்கு போகிற ஒரு ஆளோடு கூட தகப்பன் மகன் என்ற உறவை வைத்திருக்க முடியாது. The institution is not your father. அதாவது ஒரு நிறுவனம் உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்க முடியாது. Who led you to the Lord? உங்களை யார் ஆண்டவருக்குள்ளே நடத்தினார்கள்? Who gave birth to you? யார் உங்களை பிறப்பித்தார்கள்? Physically, சரீர பிரகாரமாக, spiritually. ஆவிக்குரிய விதத்திலே. That's your father. அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். Who introduced you into the ministry? யார் உங்களை ஊழியத்திற்குள்ளே அறிமுகப்படுத்தி வைத்தார்? Who opened the doors for you? யார் உங்களுக்காக கதவுகளை திறந்து வைத்தார்? Who prepared you? யார் உங்களை ஆயத்தப்படுத்தினார், உருவாக்கினார்? That's your father. அவர்தான் உங்களுடைய தகப்பனார். You don't choose your biological father. உங்களுடைய இரத்த சம்பந்தமான தகப்பனை நீங்கள் தேர்ந்தெடுப்பது இல்லை. He just brought you to the world. அவர்தான் உங்களை உலகத்திலே கொண்டு வந்தார். You did not choose your spiritual father. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. You ask some people, who's your spiritual father? நான் சில இடத்துல கேட்பேன், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் யார்? Somebody will write Maurice Cerullo, Billy Graham. அவங்க எழுதுவாங்க மோரிஸ் செருலோ, பில்லி கிரஹாம், இப்படி எழுதுவாங்க. Danagaran. டிஜிஎஸ் தினகரன் அப்படின்னு பேரெல்லாம் எழுதுவாங்க. But when you ask Danagaran whether he knows you, he doesn't know you. ஆனா கேட்போம், பிரதர் தினகரனுக்கு உங்களை தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. Whether Maurice Cerullo knows you? மோரிஸ் செருலோக்கு உங்களை தெரியுமான்னு கேட்டா தெரியாது. He's not your father. அவர் உங்களுடைய தகப்பன் அல்ல. He's only your midwife. அவர் உங்களுடைய அதாவது பிள்ளையை பெற்றெடுக்க வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். He came to deliver you. மிட்வைஃப் மாதிரி, ஒரு நர்ஸ் மாதிரி தான், அவ்வளவுதான். You have a father. ஆனா உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். You must know who your father is. உங்களுடைய தகப்பன் யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க And the வேண்டும். Bible says you have to relate to them. அவர்களோடு கூட உறவு வைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. So I'm going to share with you here 4 fathers. 4 தகப்பன்மார்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். In all our lives there are 4 fathers. நம்முடைய வாழ்க்கையிலே 4 தகப்பன்மார்கள் உண்டு. And unless you know these 4 fathers, இந்த 4 தகப்பன்மார்கள் நீங்கள் அறியாவிட்டால், and you submit to them, நீங்கள் அவர்களுக்கு உங்களை கீழ்ப்படுத்தாவிட்டால், and there's a father son relationship, தகப்பன் குமாரன் என்ற அந்த உறவு, where you call him father, he calls you son, அதாவது நீங்க தகப்பன் என்றும் அவர் குமாரன் என்று சொல்கிற அந்த உறவு, then only you find you are protected all around. அந்த உறவு இருக்கும்போது மட்டும்தான் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் பாதுகாப்பை அடைகிறீர்கள். Then you can kill giants. அப்பொழுது நீங்கள் அரக்கர்களை கொன்று போட முடியும். Then you can kill lions. நீங்கள் அப்பொழுது சிங்கங்களை
கொன்று போட முடியும். Then you can kill bears. நீங்கள் அப்பொழுது கரடிகளை பிய்த்து போட முடியும். Because you are under the covering of a father. ஏனென்றால் நீங்கள் ஒரு தகப்பனுடைய கூடாரத்துக்கு கீழே நீங்கள் இருக்கிறீர்கள். You must have fathers. உங்களுக்கு தகப்பன்மார்கள் தேவை. In the last chapter in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே கடைசி அதிகாரத்திலே the last 2-3 verses, கடைசி 2-3 வசனங்கள், after which God is silent for 400 years, அதன் பின்பு 400 வருடங்களாக ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். the Lord warns about father-sons relationships. ஆண்டவர் தகப்பன் குமாரன் என்ற உறவை குறித்து எச்சரிக்கை வார்த்தைகளை தருகிறார். He says the hearts of the fathers must turn to their sons. தகப்பன்மார்களுடைய இருதயங்கள் குமாரர்களை நோக்கி திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். And the sons' hearts must turn back to the fathers. குமாரர்களுடைய இருதயங்கள் தகப்பனை நோக்கி திரும்ப வேண்டும் என்று Now he's சொல்கிறார். talking about earthly fathers. அவர் பூமியில இருக்கிற அந்த தகப்பன்மார்களை பற்றி And பேசுகிறார். God says, ஆண்டவர் சொல்கிறார், if this does not happen in the last days, கடைசி நாட்களில் இந்த காரியங்கள் நடக்கவில்லை then என்றால் God says he will curse the earth. அவர் பூமியை சபிப்பார் என்று அவர் சொல்கிறார். So my relationship with my earthly fathers என்னுடைய இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனார்களோடு கூட உறவு வைக்கவில்லை is என்றால் so important இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். that God says either he will bless or curse. இதை வைத்து தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவோ சபிக்கவோ முடியும். And we all have fathers. நமக்கெல்லாம் தகப்பன்மார்கள் உண்டு. Even if you are an orphan, நீங்கள் அனாதையாக இருந்தாலும் உங்களுக்கு தகப்பன்மார் உண்டு. God says he will be your father. அவர் உங்களுக்கு தகப்பனாக இருப்பார். He said, I will not leave you fatherless. நான் உங்களை தகப்பன் இல்லாமல் விடுவது இல்லை என்று ஆண்டவர் I சொல்கிறார். will not leave you alone. நான் உங்களை தனிமையிலே விடுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். I will come to you. நான் உங்களிடத்திலே வருவேன். I will comfort you. நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன். I will teach you. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். I will guide you. உங்களை வழி நடத்துவேன். I will never leave you. உங்களை நான் கைவிடுவது இல்லை. That's a father's promise. அது தகப்பனாருடைய வாக்குத்தத்தம். His heart is for his sons. அவருடைய இருதயமானது தன்னுடைய குமாரர்களை நோக்கி இருக்கிறது. And the son's heart is for the father. குமாரருடைய இருதயமானது தகப்பனை நோக்கி இருக்க வேண்டும். What are you this morning? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் இந்த Are காலை you a வேளையிலே? son or a servant? நீங்கள் ஒரு குமாரனாக இருக்கிறீர்களா அல்லது ஒரு வேலைக்காரனை போல In இருக்கிறீர்களா? the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலே there are sons, அங்கு குமாரர்கள் உண்டு, there are servants, அங்கு வேலையாட்கள் உண்டு, and there are slaves. அங்கு அடிமை ஆட்களும் உண்டு. What are you today? நீங்கள் இன்றைக்கு யாராக இருக்கிறீர்கள்? A son behaves like a son. ஒரு குமாரன் ஒரு குமாரனை போல நடந்து கொள்கிறான். Father gives sons identity. தகப்பன்மார் குமாரனுக்கு ஒரு அடையாளத்தை They தருகிறார். give them a name. அவனுக்கு ஒரு பெயரை தருகிறார். Whenever people meet you, எப்பொழுதெல்லாம் மக்கள் உங்களை சந்திக்கிறார்களோ, who is your father? உங்களுடைய தகப்பன் யார்? All of us go by father's names. நாம் எல்லோரும் தம்முடைய தகப்பன்மாருடைய பெயரை வைத்து தான் செல்கிறோம். Fathers give you a name, an identity. தகப்பன்மார்கள் நமக்கு அடையாளத்தையும் பெயரையும் தருகிறார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. He gives you inheritance. அவர்கள் நமக்கு ஒரு சுதந்தரிப்பை தருகிறார்கள். You have inheritance. உங்களுக்கு ஒரு சுதந்தரிப்பு உண்டு. Servants have no inheritance. வேலையாட்களுக்கு சுதந்தரிப்பு இல்லை. Slaves have no inheritance. அடிமை ஆட்களுக்கு எந்த சொத்தும் சுதந்தரிப்பும் இல்லை. Sons have inheritance. ஆனால் குமாரர்களுக்கு சொத்தும் சுதந்தரிப்பும் உண்டு. Sons don't work working hours. குமாரர்கள் வேலை செய்கிற நேரத்தில் மட்டும் வேலை செய்பவர்கள் அல்ல. They 24 hours they are sons. அவர்கள் 24 மணி நேரமும் அவர்கள் குமாரர்கள் தான். But a servant comes 9 o'clock in the morning, goes back at 5 o'clock. ஆனா ஒரு வேலையாள் எப்படி வருகிறான் என்றால் காலைல 9 மணிக்கு வந்து 5 மணிக்கு சென்று விடுகிறான். How about you? உங்களை பொறுத்து என்ன? Are you a son or are you a servant? நீங்கள் குமாரனா அல்லது வேலையாளா? Son is always son. ஒரு குமாரன் எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டிருப்பான். He doesn't get a salary. அவனுக்கு சம்பளம் தேவையில்லை. What does he get? அவனுக்கு என்ன கிடைக்கிறது? He gets the inheritance. அவனுக்கு சொத்து கிடைக்கிறது, சுதந்தரிப்பு கிடைக்கிறது. Everything the father has is his. பிதாவுக்கு இருக்கிற எல்லாமே அவனுக்கு தான். We must change our mindset. நம்முடைய மனநிலையை மாற்ற வேண்டும். Father's will is my will. தகப்பனாருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம். Father's work is my work. பிதாவுடைய வேலை என்னுடைய வேலை. Jesus said, இயேசு சொன்னார், I see what the father is doing பிதாவானவர் என்ன செய்கிறார் என்பதை நான் and பார்க்கிறேன். I go and do. நான் அதையே அப்படியே செய்வேன். I hear what the father says பிதா என்ன சொல்கிறார் என்பதை நான் கேட்கிறேன். and I speak. அதையே நான் பேசுகிறேன். I am just following my father. என்னுடைய பிதாவை நான் பின்பற்றுகிறேன். Who are you listening to? நீங்கள் யாரை Who கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? are you seeing?
நீங்கள் யாரை பார்த்து What கொண்டிருக்கிறீர்கள்? work are you doing? என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Are you acting as a son நீங்கள் குமாரனை போல நடந்து கொள்கிறீர்களா? or are you acting as a servant? அல்லது ஒரு வேலையாளை போல நீங்கள் வேலை செய்கிறீர்களா? Be a son நாம் எல்லோரும் குமாரர்கள். because the father's inheritance is yours. ஏனென்றால் பிதாவுடைய சுதந்தரிப்பு உங்களுக்கு தான். Sons have a destiny. குமாரர்களுக்கு ஒரு எங்கு போய் சேருகிறார்கள் என்ன நடக்கும் என்பது தெரியும். Servants don't have it. ஆனால் வேலை ஆட்களுக்கு அப்படி அல்ல. Slaves don't have it. அடிமை ஆட்களுக்கும் அப்படி அல்ல. Are you a slave in his kingdom? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு அடிமையாக இருக்கிறீர்களா? But do you know most of the religions in the world treat their followers as slaves? இன்றைக்கு பல மதங்களிலே தங்களை பின்பற்றுகிறவர்களை அவர்கள் அடிமைகளாக தான் நடத்துகிறார்கள். But God doesn't treat us as slaves. ஆனால் ஆண்டவர் நம்மை அடிமையாக நடத்துவது இல்லை. He says, I call you sons. அவர் நம்மை குமாரர்கள் என்று கூப்பிடுகிறார். But sad to say, even in the church, ஆனால் வருத்தத்துக்குரிய காரியம் சபையிலே we don't treat people like sons. மக்களை நாம் ஒரு குமாரர்களாக நடத்துவது இல்லை. And many don't behave like sons. அநேகர் குமாரர்களைப் போல நடந்து கொள்வதும் இல்லை. Let's change our mindset. நம்முடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள்வோம். I will do what my father does. என்னுடைய அப்பா என்ன செய்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். Amen. ஆமென். What is your prayer? உங்களுடைய ஜெபம் என்ன? Are you all here? எல்லாம் கேக்குறீங்களா? ஆமென் சொன்னா கொஞ்சம் சொல்லுங்க. அல்லேலூயானா சொல்லுங்க. Yeah, it's very Okay. quiet because in Africa they'll be shouting all the while. ஆப்பிரிக்காவுல ஆமென் சொன்னா உடனே பயங்கரமா ஷவுட் பண்ணுவாங்க. Amen. Amen. Praise the Lord. எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க அதாவது பதில் உத்தரவு கொடுத்தா தான் நல்லா இருக்கும். Because I'm speaking to sons of daughters of God. ஏனென்றால் நான் குமாரர்களோடு குமாரத்திகளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். And I want you to become a son. நீங்கள் ஒரு குமாரனாக மாற வேண்டும். Let's take some examples. சில உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. Now I'm going to go fast, கொஞ்சம் நான் வேகமா போறேன். but everything I'm telling you is from the scripture. ஆனா நான் சொல்றது எல்லாமே வேதத்துல இருந்து தான் இருக்கு. There are too many scriptures to refer to. நிறைய வசனங்கள் இருக்கிறது. Okay, let's start the first one. First one, முதலாவதாக You're familiar with King David. தாவீது ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். Now when David came into the picture, he was only about 17, 18 years old. தாவீது அதாவது வரும்போது தாவீதை முத நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவன் ஒரு 17 வயசு உள்ள ஒரு வாலிபனாக தான் இருக்கிறான். A young boy. ஒரு சின்ன பையனாக வாலிப பையனாக இருக்கிறான். He could not even carry a sword. ஒரு பட்டயத்தை கூட தூக்க முடியல. He could not put a man's garment. ஒரு வளர்ந்த ஒரு ஆளுடைய ஆயுத உடைய கூட போட முடியல. But many captains in Israel have been killed by Goliath. ஆனால் இஸ்ரேல்ல உள்ள பல தளபதிகள் தாவீது மூலமாக கொல்லப்பட்டார்கள். Many king was there, the king couldn't kill Goliath. ஒரு ராஜாவும் இருந்தால் ராஜா கூட கோலியாத்தை கொல்ல முடியவில்லை. The army of Israel could not kill Goliath. இஸ்ரவேலுடைய சேனை கோலியாத்தை கொல்ல முடியவில்லை. The priests and the prophets in Israel could not kill Goliath. அந்த இஸ்ரவேலில் இருக்கிற ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கூட கோலியாத்தை கொல்ல முடியவில்லை. But Goliath killed many of them. ஆனால் கோலியாத் அவர்களில் அநேகரை கொன்று போட்டான். His voice was loud. அவனுடைய பேச்சு சத்தமானது மிகவும் அதிகமாக இருந்தது. And Israel heard his voice and became afraid. அவனுடைய குரலை கேட்ட இஸ்ரவேல் மக்கள் பயத்திலே நடுங்கினார்கள். And during that time of shame and disgrace, அந்த நேரமானது வெட்கத்திற்குரிய அவமானத்திற்குரிய நேரம். came this little boy. அந்த நேரத்துல இந்த சின்ன பையன் வரான். How did he come into the picture? அவன் எப்படி அந்த காட்சிக்குள்ளாக வருகிறான்? Samuel had anointed him. சாமுவேல் அவனை அபிஷேகித்திருந்தார். This is 1 Samuel 16:13. Samuel anointed him with oil. இது 1 சாமுவேல் 16:13. And he called Samuel father. அங்கு சாமுவேலை தகப்பனே என்று தாவீது அழைப்பதை பார்க்கிறோம். And Samuel called him son. சாமுவேல் தாவீதை மகனே என்று அழைக்கிறார். So Samuel became his pastor. சாமுவேல் தாவீதுக்கு பாஸ்டராக மாறிவிட்டார். And they had a very good relationship. அந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருந்தது. It was a father son relationship. அது எப்படி என்றால் தகப்பன் குமாரன் என்ற ஒரு உறவு. And so Pastor Samuel anointed him. இப்பொழுது பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் தாவீதை அபிஷேகித்து விட்டார். David was the 8th son of Jesse. ஜெசிக்கு 8வது பையன் தான் தாவீது. So when Samuel came to their home, 7 brothers came and stood in front of him. அப்பொழுது சாமுவேல் அவருடைய ஜெசியுடைய வீட்டுக்கு வந்தபோது அங்க இருக்கிற 7 பையன்களையும் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக நிறுத்துகிறார். They all thought they could be king.
அவர்கள் எல்லாம் நினைச்சாங்க நாமெல்லாம் ராஜாவை மாற போறோம் அப்படின்னு. But God sees the heart. ஆனால் ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். God sees your heart. ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். It doesn't matter how tall or how short you நீங்க are, எவ்வளவு உயரத்துமாகவோ அல்லது குட்டையா இருந்தாலும் பரவாயில்லை. how old or how young. நீங்க எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி, இளமையாக இருந்தாலும் He சரி, saw David's heart. ஆண்டவர் தாவீதுடைய இருதயத்தை பார்த்தார். David was brought in தாவீதை ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்தார். and anointed with oil அந்த இடத்திலே அபிஷேகித்தார். to be future king of Israel. வருங்காலத்திலே ராஜாவாக இருக்கும்படியாக அபிஷேகித்தார். What was David doing? ஆனால் தாவீது என்ன செய்து கொண்டிருந்தான்? He was looking after sheep. ஆனால் அவன் மந்தையை தான் பராமரித்துக் He கொண்டிருந்தான். was a shepherd. அவன் ஒரு மேய்ப்பனாக He இருந்தான். was a pastor. அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தான். Listen carefully, beloved. நல்லா நீங்க கேளுங்க. Only shepherds kill giants. மேய்ப்பர்கள் மட்டும்தான் அரக்கர்களை கொல்ல முடியும். Only shepherds can kill lions. மேய்ப்பர்கள் மட்டும்தான் சிங்கங்களை கொல்ல முடியும். Only shepherds can kill bears. மேய்ப்பர்கள் மட்டும்தான் கரடிகளை கொல்ல முடியும். Before you can become a king with God, you have to be a shepherd first. ஆண்டவரோடு கூட நீங்கள் ராஜாவாக இருப்பதற்கு முன்பாக நீங்கள் மேய்ப்பனாக மாற வேண்டும். All the people God used, ஆண்டவர் உபயோகித்த ஒவ்வொரு ஆளும் for one way or another, shepherds. ஒரு விதத்திலோ அல்லது வேறு விதத்திலோ அவர்கள் மேய்ப்பர்களாக If இருந்தார்கள். you are a shepherd, you are blessed. நீங்கள் மேய்ப்பராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் How ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். you look after the sheep, the great shepherd is looking down. ஆடு மாடுகள் எல்லாம் நீங்க எப்படி பார்க்கிறீர்களோ அப்படிதான் உங்களை ஆண்டவர் So பராமரிப்பார். David had a good relationship with his spiritual father. தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனோடு கூட ஒரு நல்ல உறவை தாவீது வைத்திருந்தார். Jesse, his father, called David. அவன் தாவீதுடைய தகப்பனாகிய ஜெசி அவனை உள்ளே கொண்டு வருகிறார். Said, take this food. அங்கு Take the food. இங்கே சாப்பாடை எடுத்துக்கொண்டு போ. Go and serve your brothers. அங்கு உன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் கொடு. Go serve your brothers. உன்னுடைய சகோதரர்களுக்கு பணிவிடை செய். And David was happy. தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷமாக He மாறிவிட்டது. obeyed his father. He obeyed his father. அவன் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். What his father said, go, he said, yes, I will go. அங்கு அப்பா போ அப்படின்னு சொன்ன உடனே அவர் போக He ஆரம்பித்தார். was happy அவர் சந்தோஷமாக இருந்தார். to serve his brothers. தன்னுடைய சகோதரர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு சந்தோஷம். So he had a good relationship with Samuel. எனவே சாமுவேலோடு கூட நல்ல ஒரு உறவை He கொண்டிருந்தார். had a good relationship with his biological father. தன்னுடைய இரத்த சம்பந்தமான தகப்பனோடு கூட ஒரு நல்ல உறவை கொண்டிருந்தார். Jesse called him son. ஜெசி தன்னை மகனே என்று அழைத்தார். And David called him father. தாவீது ஜெசியை தகப்பனே என்று அழைத்தார். He obeyed his father. தன்னுடைய தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். He looked after his father's sheep. தன்னுடைய அப்பாவுடைய ஆடு மாடுகளை அவன் பராமரித்தான். Not his own sheep. அவனுடைய ஆடு மாடுகள் அல்ல. His father's sheep. அது அவனுடைய அப்பாவுடைய ஆடுகள். Somebody else's sheep. இன்னொரு ஆளுடைய ஆடுகள். He looked after them. அதை தான் அவன் பராமரித்தான். Hallelujah. Hallelujah. Are you looking after somebody else's sheep? நீங்க இன்னொரு ஆளுடைய ஆடு மாடுகளை பராமரிக்கிறீர்களா? God is testing you. ஆண்டவர் உங்களை சோதித்து பார்க்கிறார். Faithful in another man's work. இன்னொரு ஆளுடைய வேலையிலே உத்தமம். Many years. அநேக வருடங்கள் He கழித்து gave his life for the sheep. அவன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை And கொடுத்தான். while he's serving, அவன் அப்படியாக ஆடுகளை பராமரித்துக் கொண்டிருக்கிற here வேளையிலே God comes in the picture. ஆண்டவர் அந்த காட்சிக்குள்ளே And he வருகிறார். went to his brothers. அவன் அங்கு சகோதரர்களை பார்க்கும்படியாக செல்கிறான். But the brothers saw him small boy. அங்கு அவனுடைய சகோதரர்கள் அவனை ஒரு சின்ன பையனா தான் பார்த்தாங்க. And they took him to Saul. அவனை சவுலிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். Saul looked at him. சவுல் அங்கு பார்த்தான். Small boy. சின்ன பையன் அப்படின்னு சொல்றாரு. What am I supposed to do? இவனை வச்சு என்ன பண்றது? Maybe I can use David to delay the defeat. அதாவது நம்ம தோல்வி அடைய செய்கிற அந்த காரியத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தலாம், அவ்வளவுதான். And we know somebody has to die, so maybe this David can go and die. யாராவது போய் சாகணும், எனவே இவன் போய் செத்தானா பரவாயில்ல அப்படின்னு ஒருவேளை சவுல் நினைச்சிருக்கான். After all, so many captains have already died. அநேக தளபதிகள் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, இவனும் போய் சாகலாம் He's just a அப்படின்னு. small boy. இன்னும் ஒரு சின்ன பையன். So he called him son. அவனை பார்த்து சொல்றார் மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு. And David looked at him and said, Father Saul. அங்கு தாவீது சவுலை பார்த்து தகப்பனே என்று சொல்கிறான். Place of God is your heavenly father. தேவன் தான் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். You have your biological father. பாருங்க, தேவனாகிய தகப்பனோடு கூட நல்ல உறவை வைத்திருந்தார். இரத்த சம்பந்தமான தகப்பனோடு கூட நல்ல உறவை You வைத்திருந்தார். have your spiritual father. ஆவிக்குரிய தகப்பனோடு நல்ல உறவை வைத்திருந்தார். Now here comes Saul, the fourth father. இப்பொழுது நான்காவது தகப்பனாகிய சவுல் வருகிறார். But David calls 4 different people father, father, father.
இந்த 4 பேரையும் தாவீது அப்பா அப்பா அப்பான்னு தான் அழைக்கிறார். And why is King Saul the father? எதற்கு சவுல் தாவீதுக்கு தகப்பனாய் இருக்கிறார்? King Saul is the king. சவுல் ராஜாவாக இருக்கிறார். And he is David's boss. அவன் தாவீதினுடைய எஜமான். You know, later David works for him. அதன் பின்பு தாவீது அவனுக்காக வேலை செய்கிறார். David's whole family is working for him. தாவீதுடைய குடும்பமும் அங்கு வேலை செய்கிறது. He is their boss. அவன் தாவீதினுடைய எஜமானாக இருக்கிறார். Place of work. அங்கு வேலை செய்கிற இடம். Place of work. வேலை செய்கிற இடம். This is what Ephesians also speaks about. இதை குறித்து அந்த எபேசியர் சொல்கிறது. In the place you work, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, whether it's a Christian or a non-Christian boss, அது ஒரு கிறிஸ்தவ எஜமானோ அல்லது கிறிஸ்தவராய் இல்லாத எஜமானோ, whether it's a good boss or a bad boss, நல்ல எஜமானோ கெட்ட எஜமானோ, we work as unto the Lord. நாம் கர்த்தருக்கே வேலை செய்வதாக கருதி வேலை செய்கிறோம். So if you are a Christian, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பீர்கள் என்றால் you must come to work early. நீங்கள் சீக்கிரமாக வேலை செய்ய வர வேண்டும். You must be the first to arrive. நீங்க வேலைக்கு வரதுக்கு முத ஆளா இருக்கணும். You must be the last to leave. நீங்க தான் லாஸ்டா ஆபீஸ் விட்டு போற ஆளா இருக்கணும். You must be the best worker. நீங்க தான் நல்ல வேலை செய்யற ஆளா இருக்க வேண்டும். And your boss will look at you. உங்களுடைய எஜமான் உங்களை பார்த்து, why is this worker different? இப்படி சொல்வாரு, ஏன் இந்த வேலையாளு டிஃபரண்டா இருக்காரு, வித்தியாசமா இருக்காரு? Because he's a Christian. ஏன் அவர் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறார்? Are you working like that? நீங்க அந்த மாதிரி வேலை செய்றீங்களா? David served Saul like that. அப்படிதான் தாவீது சவுலுக்கு பணிவிடை செய்தார். 13 times Saul threw the sword, the spear at David. 13 தடவை தாவீதை நோக்கி சவுல் ஈட்டியை அவன் எய்தினான். And he couldn't kill him. ஆனால் அவனை சாகடிக்க முடியவில்லை. But David, ஆனால் தாவீது, if he threw the javelin, அவன் அந்த ஈட்டியை தாவீது ஈட்டியை தூக்கி எறிவான என்றால், he could have killed Saul. அவன் சவுலை கொண்டிருக்க முடியும். But he said, I will not touch Saul. ஆனால் அவன் சொன்னான், சவுலை நான் தொடமாட்டேன். He is God's anointed. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள். He is backslidden. அவன் பின்மாறி போனவன் தான். He's turned away from God. அவன் தேவனை விட்டு கடந்து போய் விட்டான். He's trying to kill me. அவன் என்னை கொல்ல பார்க்கிறான். But I will not kill him. ஆனால் அவனை நான் கொல்ல மாட்டேன். But I will not touch him. அவனை நான் தொட மாட்டேன். Because he is also my boss. ஏனென்றால் அவன் எனக்கு எஜமானும் கூட. He is my king. அவன் என்னுடைய ராஜா. And he is anointed of God. அவன் தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு ஆள். I cannot touch him. அவனை நான் தொட முடியாது. He is also my father. அவர் என்னுடைய தகப்பனும் கூட. Don't touch your fathers. உங்களுடைய தகப்பனை நீங்கள் தொடக்கூடாது. You'll be in big trouble. நீங்க ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. Are they okay? நீங்களா ஓகே, கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். ஓகே, ரைட். You're okay, huh? Very quiet. Then he comes before Goliath. அவன் கோலியாத்துக்கு முன்பாக வரும்போது What does he say? அவன் என்ன சொல்றான்? Goliath says, I'm going to chop you to pieces. நான் உன்னை கண்டம் துண்டமா வெட்டி எறிய போறேன்னு சொல்றான். Like I chop all the others. மற்றவங்க எல்லாம் எப்படி வெட்டினனோ அது போல உன்னையும் வெட்ட போறேன்னு சொல்றான். I'm going to cut you to pieces. உன்னை அப்படியே துண்டு துண்டா வெட்ட போறேன்னு சொல்றான். And listen to what David says. ஆனா தாவீது என்ன சொல்றான் பாருங்க. I come to you in the name of Heavenly Father. நான் என்னுடைய பரலோகத்துக்கு பிதாவுடைய நாமத்திலே வருகிறேன். 4 fathers. 4 தகப்பன்மார். He said, today I will take your head down. உன்னுடைய தலையை நான் வெட்டி தள்ள போறேன் அப்படின்னு சொல்றான். Not only you but all your people too. உன் தலையை மட்டுமல்ல, உன்னோட இருக்கிற எல்லா ஆட்களுடைய தலையை நான் வெட்ட போறேன். And I'm going to cut you to pieces. உன்னை நான் கண்டம் துண்டமா வெட்ட போறேன்னு சொல்றான். And I'm going to feed you to the birds. உன்னை நான் பறவைகளுக்கு இரையா தர போறேன்னு சொல்றான். Oh, David spoke back. தாவீது திரும்ப பேசுறான். He had no armor. அவனுக்கு எந்த ஆயுத உடையும் இல்ல. He just had the 5 stones. அவனுக்கு இருந்தது 5 கூழாங்கற்கள் தான். Oh, the 5 gifts of the Spirit. அந்த 5 ஆவியினுடைய கிஃப்ட்ஸ், வரங்கள். 5 gifts. 5 விதமான வரங்கள். Apostles, அப்போஸ்தலர்கள், prophet, தீர்க்கதரிசிகள், evangelist, சுவிசேஷகர்கள், pastor, போதகர்கள், teacher. மேய்ப்பர்கள், போதகர்கள். 5 stones. இந்த 5 ஊழிய வரங்கள். 5 is the number of redemption. 5 ஆனது மீட்பினுடைய எண்ணிக்கை, எண். You got to fold your hand like this, then only you can punch the enemy. இந்த கையை இப்படி மடக்குனாதான் நீங்க எதிராளியை பார்த்து குத்த முடியும். And also because Goliath had 4 more brothers. அது மட்டுமல்ல, கோலியாத்துக்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். 5 of them. 5 பேர், கோலியாத்தையும் சேர்த்து 5 பேர். So there are many Goliaths out there.
அங்கு நிறைய கோலியாத்தெல்லாம் இருக்கிறாங்க. And so God has given us the 5 stones இந்த 5 கற்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். to bring all down one by one. ஒண்ணா கீழே தள்ளுறதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Before David died, தாவீது சாவதற்கு முன்பாக all 5 were killed. அந்த 5 பேரையும் அவன் கொன்னு தள்ளிட்டான். So David fulfilled his calling. அவன் தாவீது தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றினான். He destroyed the enemies of God in his lifetime. அவன் தன்னுடைய வாழ்க்கை நேரத்திலே தேவனுடைய எதிராளிகளை வீழ்த்தினான். And so he killed Goliath. அவன் கோலியாத்தை கொன்று போட்டான். Why was he able to do it? ஏன் அப்படி அவன் செய்ய முடிந்தது? Because he got the covering of the forefathers. ஏனென்றால் அவன் இந்த 4 தகப்பன்மார்களுடைய மறைவிலே இருந்தான். He was covered all 4 areas. இந்த 4 பக்கத்திலும் அவன் மறைக்கப்பட்டவனாக So இருந்தான். Satan couldn't touch him. அதனால் தான் சாத்தான் அவனை தொட முடியவில்லை. I am a man under authority. நான் அதிகாரத்திற்கு கீழே உள்ள ஒரு ஆள். And I have power. நான் எனக்கு வல்லமை உண்டு. I have authority. எனக்கு அதிகாரம் உண்டு. When I say go, it goes. நான் போ என்று சொன்னால் போகிறான். When I say come, it comes. வா என்றால் வருகிறான். This Jesus said is faith. இதை பார்த்து தான் இயேசு சொல்கிறார் விசுவாசம். To be under authority. ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருப்பது விசுவாசம். Who is your authority? உங்களுடைய அதிகாரம் யார்? Who are you reporting to? நீங்கள் யாருக்கு அறிக்கை தருகிறீர்கள்? Who are you accountable to? யாருக்கு கணக்கு கொடுக்கிறீர்கள்? At home, குடும்பத்திலும் சரி, at work, வேலையிலும் சரி, at play, நீங்க where you're playing, நீங்க விளையாடுற இடத்திலும் சரி, and in the church, சபையிலும் சரி, every place God has placed authority. எங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரோ அங்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். This is your Bible school. இது உங்களுடைய வேதாகம பள்ளி. This is God's idea of training people. இப்படிதான் ஆண்டவர் மக்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். It begins in the home. இது குடும்பத்திலே ஆரம்பிக்கிறது. Hallelujah. Hallelujah. So he who honors father and mother honors God. யாரெல்லாம் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவனை கனப்படுத்துகிறார்கள். God told Moses, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், tell the young children, இந்த வாலிபர்களை பார்த்து நீ இப்படி சொல், when they see the old people with gray hair, அவர்கள் அதாவது நரைமுடி இருக்கிற முதியவர்களை பார்க்கும்போது, or with no hair, அல்லது முடியே இல்லாம இருந்தாலும் சரி, to stand up நீங்க எழுந்து நிற்கும்படியாக அவருக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். and give respect. எழுந்து நின்னு அவங்களுக்கு மரியாதை தரணும். Because when you honor them, you are honoring me. என்றால் இப்படி முதியவர்களை நாம் கனப்படுத்தும் போது ஆண்டவரை நாம் கனப்படுத்துகிறோம். Are you honoring them? நீங்கள் அவர்களை கனப்படுத்துகிறீர்களா? Hallelujah. Are you following me? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் சொல்ல புரியுதுன்னு சொல்றீங்க? You have to be a son. நீங்கள் மகனாக இருக்க வேண்டும். Then only you can kill Goliath. அப்பொழுதுதான் நீங்கள் கோலியாத்தை வீழ்த்த முடியும், கொல்ல முடியும். Saul could not kill Goliath. சவுல் கோலியாத்தை கொல்ல முடியவில்லை. Although he was king, அவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும், although he knew how to fight, எப்படி சண்டை போடுவது என்று அவனுக்கு தெரிந்திருந்தாலும், he had a sword, அவனுக்கு பட்டயம் இருந்தாலும், he had an army, அவனுக்கு ஒரு சேனை இருந்தாலும், but he could not kill Goliath. ஆனால் கோலியாத்தை அவன் கொல்ல முடியவில்லை. Why? ஏன்? Problem number 1. முதல் பிரச்சனை, He and his pastor Samuel were not talking. அவனும் அவனுடைய பாஸ்டர் சாமுவேலும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. Are you talking with your pastor? நீங்க உங்க பாஸ்டரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? If the pastor is not talking to you, you are in trouble. பாஸ்டர் உங்க கூட பேசவில்லை என்றால் நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். If you are not talking to the pastor is not in trouble, you are in trouble. நீங்க பாஸ்டர்ட்ட பேசலன்னா பாஸ்டர் பிரச்சனையில மாட்டவில்லை, பாஸ்டர் உங்ககிட்ட பேசலன்னா நீங்க பிரச்சனையில மாட்டிருக்கீங்க. So Saul was not talking to Samuel. எனவே சவுல் பாஸ்டரோட பேசாம இருந்தான். And Saul was not a shepherd. சவுல் ஒரு மேய்ப்பன் அல்ல. He was looking after donkeys. அவன் கழுதைகளை தான் மேய்த்தான ஒழிய ஆடுகளை மேய்க்கவில்லை. Even the donkey got lost. அந்த கழுதையையும் அவன் இழந்து போயிட்டான். Because there are some people pastoring in the church. சிலர்லாம் பாஸ்டரா இருக்கிறாங்க சபையில. They think they are shepherds. அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் மேய்ப்பர்கள் என்று. But they are actually looking after donkeys. ஆனா அவங்க மேய்க்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கழுதைகள் தான். And even the donkeys got lost. ஆனா அந்த கழுதையும் ஓடி போயிருது, காணாம போயிருது. Shepherds only kill giants. மேய்ப்பர்கள், ஆடுகளை மேய்ப்பவர்கள் மட்டும்தான் அரக்கர்களை வீழ்த்த முடியும். And Saul had lost contact with his biological father. சவுல் தன்னுடைய இரத்த சம்பந்தமான தகப்பனோடும் உறவு கொள்ளாமல் இருந்தான். Problem number 3. மூன்றாவது பிரச்சனை, Saul and God were not talking. சவுலும் ஆண்டவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கவில்லை. God refused to talk to him. ஆண்டவர் அவனோடு கூட பேச மறுத்து விட்டார். So he went to see witchcraft. எனவேதான் அவன் ஒரு மந்திரவாதி பெண்ணை பார்க்க சென்றான். So Saul is in trouble. இப்பொழுது சவுல் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டான். That's why when he prayed,
அதனால்தான் அவன் ஜெபித்த போது God wouldn't answer. ஆண்டவர் அவனுக்கு பதில் தரவில்லை. His pastor could not help him. அவனுடைய போதகரும் உதவி செய்ய முடியவில்லை. His own father could not help him. அவனுடைய சொந்த தகப்பனும் உதவி செய்ய வரவில்லை. That's why he cannot kill Goliath. அதனால்தான் அவன் கோலியாத்தை கொல்ல முடியவில்லை. There are many Goliaths in this land. இந்த தேசத்திலே பல கோலியாத்துகள் உண்டு. God is waiting for David to arise தாவீதுகள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். so that you could bring Goliath down. அதன் மூலமாக கோலியாத்தை கீழே தள்ள முடியும். It is time for Goliath to come down. இந்த நேரத்தில் தான் கோலியாத் கீழே விழ வேண்டும் But அருமையானவர்களே. God is looking for the shepherds. ஆனால் மேய்ப்பர்களை ஆடுகளை பராமரிப்பவர்களை ஆண்டவர் பார்த்துக் He is கொண்டிருக்கிறார். looking for David அவர் தாவீதுகளை பார்த்துக் who கொண்டிருக்கிறார். are under authority அவர்கள் அதிகாரத்துக்கு கீழே இருந்து வேலை செய்கிறவர்களாக இருக்க and வேண்டும். who are faithful in another man's work. இன்னொரு ஆளுடைய வேலைகளை உத்தமமாய் இருக்கிற ஆளாக இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Are you with me? என்ன என் கூட தான் இருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? praise the lord. Praise the Lord. That's the only way you can be victorious. அப்படிதான் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருக்க முடியும். Then you can bring Goliath down. அப்பதான் நீங்க கோலியாத்தை கீழே கொண்டு வர முடியும். Hallelujah. ஹalleluya. Let's take the life of Joseph. யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். Oh, Joseph was very close to his father. யோசேப்பு தன்னுடைய அப்பாவோடு மிகவும் நெருங்கி இருந்தார். He loved his father. அவன் தன்னுடைய அப்பாவை மிகவும் நேசித்தான். Father loved him. அப்பாவும் யோசேப்பை அதிகமாக The நேசித்தார். Bible says both their hearts was like one. வேதம் சொல்கிறது ரெண்டு பேருடைய இருதயமும் ஒன்றாக இருந்தது. And Jacob said, யாக்கோபு சொன்னார், if my son dies, என்னுடைய மகன் இறந்து போனால் I also will die. நானும் இறந்து போவேன் என்று சொன்னார். That's how close they were. அந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்தார். And he gave him a cloak. அவருக்கு யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு ஒரு நல்ல பலவர்ண ஆடையை Of கொடுத்தார். many colors. பலவர்ண ஆடையை கொடுத்தார், அங்கியை கொடுத்தார். Which means he becomes the head of the whole family. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவருக்கு பின் அவன்தான் குடும்பத்தினுடைய தலைவனாக He'll மாறுகிறார். get the double blessing. அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். Yes, he'll be the greatest leader. அவன்தான் ஒரு பெரிய தலைவனாக இருப்பான். He covered him up. அவனை அவர் மறைத்து கொண்டார். When you submit, நீங்கள் கீழ்ப்படியும் போது you are covered. நீங்கள் மூடப்படுவீர்கள். Hallelujah. ஹalleluya. If you do not submit, you have no covering. நீங்க கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுக்கு மறைவிடமில்லை, நீங்கள் மூடப்பட He மாட்டீர்கள். submitted to his father. அவன் தன்னுடைய அப்பாவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான். The brothers got envious. அவனுடைய சகோதரர்களுக்கு பொறாமை வந்தது. But he loved his brothers. ஆனால் அவன் தன்னுடைய சகோதரர்களை நேசித்தான். He went to serve his brothers. தன்னுடைய சகோதரர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக சென்றார். But the brothers were envious. ஆனால் அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். They took him and put him in a pit. அவனை இழுத்து ஒரு குழியிலே தள்ளினார்கள். They took away his covering. அவனுடைய அந்த பலவர்ண ஆடையை எடுத்து போட்டார்கள். They came between the father and son relationship. அவர்கள் தகப்பன் மகன் என்ற உறவுக்கு இடையிலே வந்தார்கள். And they told the father, your son is dead. அவர்கள் தகப்பனை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய பையன் இறந்து போய்விட்டான். No more son. பையன் போயிட்டான், அவ்வளவுதான். Break the relationship. அவர்கள் அந்த உறவை உடைத்தார்கள். But Joseph did not give up. ஆனால் அதை யோசேப்பு விடவில்லை. He submitted to his father. அவன் தன்னுடைய அப்பாவுக்கு கீழ்ப்படுத்தினான். He தன்னை submitted to his brothers. அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு கீழ்ப்படுத்தினான். The brothers wanted to kill him. ஆனால் சகோதரர்கள் அவனை கொல்ல முயற்சித்தார்கள். They sold him as a slave. ஆனால் அவனை ஒரு அடிமையாக விற்று போட்டார்கள். Listen, your brothers will sell you. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய சகோதரர்கள் உங்களை விற்று போடுவார்கள். The problem is not outside the church, it's inside. இந்த பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை வந்து வெளியில இல்ல, சபைக்குள்ளதான் இருக்கும். When you are submitted, நீங்க உங்களை கீழ்ப்படுத்தும் போது others will come against you. மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக வருவார்கள். When you are faithful, நீங்க உத்தமமாய் இருக்கும்போது those around you will discourage you. உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் உங்களுடைய உற்சாகத்தை எடுத்து போடுவார்கள். But Joseph continued to serve them. ஆனால் யோசேப்பு தொடர்ந்து பணிவிடை செய்து கொண்டே He did இருந்தார். not fight them. அவர்களோடு கூட சண்டை போடவில்லை. They sold him to the Ishmaelites. அவனை இஸ்மவேல் புத்திரர்களுடைய கரங்களிலே அவர்கள் விற்று போட்டார்கள். His relatives. அவனுடைய சொந்தக்காரங்க கையில விற்று போட்டார்கள். He submitted to them. அவர்களுக்கும் அவன் தன்னை கீழ்ப்படுத்தினான். But they sold him into Egypt. ஆனால் அவர்கள் அவனை எகிப்திலே விற்று போட்டார்கள். And he was working in Potiphar's house. அங்கு போத்திபாருடைய வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். He was so good. அவன் மிக நல்லவனாக இருந்தான். He did his job well. அவனுடைய வேலையை திறமாக அவன் செய்தான். He served his enemy well. அவன் தன்னுடைய எதிராளிகளுக்கு நன்றாக பணிவிடை செய்தான். And Potiphar called him son. அங்கு போத்திபார் அவனை மகனே என்று அழைக்கிறார். And he called Potiphar father. அவன் போத்திபாரை
தகப்பனே என்று அழைக்கிறான். And Potiphar gave him a coat. போத்திபார் அவனுக்கு ஒரு ஆடையை கொடுத்தார், அங்கியை Which means கொடுத்தார். he's the head of his whole house. அதனுடைய அர்த்தம் என்ன? அவன்தான் அந்த வீட்டுக்கு அதிகாரியாக இருக்கிறான், தலைவராக இருக்கிறான். Everything I have, Joseph, look after. எனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் நீ பராமரி என்று அவர் சொல்கிறார். Faithful in another man's work. இன்னொரு ஆளுடைய வேலையில உத்தமமாக இருப்பது. Joseph made Potiphar prosper. போத்திபார் வளமையாக இருப்பதற்கு யோசேப்பு காரணமாக இருந்தான். Potiphar had a wife. போத்திபாருக்கு ஒரு மனைவி இருந்தாள், Sister Potiphar. சிஸ்டர் பாட்டிபார் என்று, சகோதரி போத்திபார் என்று சொல்லலாம். You will meet Sister Potiphar. அந்த சிஸ்டர் போத்திபாரை நீங்கள், சகோதரி போத்திபாரை நீங்கள் பார்க்கலாம். Don't look for her. அவளை தேடி நீங்க போகாதீங்க, She will look for you. அவ உங்களை தேடி வருவா. You have to be tested. நீங்க வந்து சோதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. Even in that great position, அந்த ஒரு பெரிய நிலையில இருக்கும் போதும் கூட Potiphar's wife came to seduce him. அந்த போத்திபாருடைய மனைவி அவனை சோதனைக்கு உட்படுத்தும்படியாக He வந்தாள். said, no, அவன் இல்லை என்று சொல்லிவிட்டான். I will not offend God. I will not offend Potiphar. என்னுடைய ஆண்டவருடைய மனதிலே வேதனை கொண்டு வர மாட்டேன், என்னுடைய எஜமானாகிய போத்திபாருடைய மனதிலே வேதனை கொண்டு வர மாட்டேன் என்று And சொன்னான். he ran away. அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி சென்றான். And she took away the covering. அவன் தன்னுடைய அங்கியை எடுத்து தூக்கி போட்டு விட்டு சென்றான். Oh, she did not like the relationship. அவள் அந்த தகப்பனுக்கும் அந்த யோசேப்புக்கும் இடையில இருந்த அந்த உறவை அவள் விருப்பப்படவில்லை. He was arrested, அவன் சிறைப்படுத்தப்பட்டான், convicted, அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டான், and condemned into jail. அவன் சிறைச்சாலையிலே போடப்பட்டான். Did he stop praying? அவன் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டானா? No. இல்லை. Did he stop dreaming? அவன் கனவு காண்பதை நிறுத்திவிட்டானா? No. இல்லை. Did he stop having visions? அவன் தரிசனம் கொள்வதை நிறுத்திவிட்டானா? No. இல்லை. Was he still interpreting dreams? அவன் இன்னும் சொப்பனங்களை வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தானா? Ministering to others? அவன் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான். Yes. அவன் அப்படி செய்து He கொண்டிருந்தான். did not give up. அதை எல்லாம் அவன் விடவில்லை. He was suffering so much. அவன் மிகவும் உபத்திரவத்தில் இருந்தான். He was being tried again and again. மறுபடியுமாக அவன் சோதிக்கப்பட்டான். Later he says, the word of God tried me. அதன் பின்பாக அவன் இப்படியாக சொல்கிறான், தேவனுடைய வார்த்தை என்னை புடமிட்டது. And even in the prison, சிறைச்சாலையிலும் கூட he served willingly. அவன் விருப்பத்தோடு கூட மற்றவர்களுக்கு பணிவிடை And from the செய்தான். bottom he came to the top. கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டத்திற்கு அவன் That வந்தான். the head of the prison promoted him அந்த சிறைச்சாலைக்கு தலைவனாய் உள்ளவன் அவனை உயர்த்தினான். and gave him a covering. அவனுக்கு ஒரு கவரிங், அவனுக்கு ஒரு மறைவிடத்தை கொடுத்தான். That means he became the head of the prison. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த சிறைச்சாலைக்கு அவன் தலைவனாக When மாறிவிட்டான். you have a father above you உங்களுக்கு மேல ஒரு தகப்பன் இருக்கும்போது, and you are in submission, நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்தும் போது, God will put one coat after on you. ஆண்டவர் உங்கள் மீது ஒரு அங்கிக்கு பின்பாக இன்னொரு அங்கியாக அவர் போடுவார். Others can come and take away, மற்றவர்கள் வந்து அந்த அங்கியை எடுத்து போடலாம். but each time they take away, எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் மற்றவர்கள் அந்த அங்கியை God எடுக்கும்போது, will put a better one on you. ஆண்டவர் முன்னாடி இருந்ததை காட்டிலும் நல்ல அங்கியை உங்கள் மீது போடுவார். Because you under his covering. ஏனென்றால் நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறீர்கள். And then there was Pharaoh. அதன் பின்பாக பார்வோன் வருகிறார். Pharaoh had a dream. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. Joseph was always having dreams. ஏற்கனவே யோசேப்புக்கு சொப்பனங்கள் எல்லாம் வந்து His கொண்டிருந்தது. dream only put him into trouble. அவனுடைய சொப்பனங்கள் தான் அவனை பிரச்சனையிலே போட்டது. But God was promoting him all the while. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலும் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். He comes before Pharaoh. இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக வருகிறான். He prays. அவன் ஜெபிக்கிறான். And God gives the interpretation of the dreams. ஆண்டவர் அவனுக்கு அந்த பார்வோனுடைய சொப்பனத்திற்கான வியாக்கியானத்தை தருகிறார். And listen what happens finally. இப்ப கடைசியாக என்ன நடக்குதுன்னு பாருங்க. He stands before Pharaoh. அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். At that time Egypt was the most powerful nation in the world. அந்த நேரத்திலே உலகத்திலே மிகவும் வல்லரசாக இருந்த ஒரு தேசம் எகிப்து. God took Joseph from the pit. ஆண்டவர் யோசேப்பை அந்த குழியிலிருந்து வெளியே எடுத்து Put him in the palace. அவனை அரண்மனையிலே வைக்கிறார். And Pharaoh looked at him பார்வோன் அவனை பார்க்கிறான். and called him my son. பார்வோன் யோசேப்பை பார்த்து இப்படியாக அழைக்கிறான், என் And மகனே. Joseph looked at him யோசேப்பு பார்வோனை பார்க்கிறார். and called him father. அவன் பார்த்து இப்படியாக சொல்கிறான், பிதாவே. He became a son to Pharaoh. யோசேப்பு பார்வோனுக்கு மகனாக மாறிவிட்டான். After a long time the Pharaoh died. அதன் அநேக வருடங்கள் கழித்து அந்த பார்வோன் இறந்து போனான். And a new Pharaoh came. இன்னொரு பார்வோன் வந்தான். And the new Pharaoh called Joseph father. அந்த புதிய பார்வோன் யோசேப்பை பார்த்து பிதாவை என்று அழைத்தான். And Joseph called the new Pharaoh son.
அந்த அந்த யோசேப்பு அந்த புதிய பார்வோனை மகனே என்று அழைத்தான். For 72 years, 72 வருடங்கள் Joseph was prime minister of Egypt. எகிப்துக்கு முதல்வராக யோசேப்பு இருந்தான். The longest reigning person in history. அதாவது வரலாற்றிலேயே அதிகமாக இப்படி உயர் பதவியிலே வேலை செய்த ஒரு ஆளாக இருந்தான். Because he was under covering. ஏனென்றால் அவன் ஒரு மறைவுக்கு கீழே இருந்தான். Hallelujah. Give the Lord a hand. Come on. ஆண்டவருக்கு நல்ல ஒரு கரவொலியை தாருங்கள் உற்சாகமாக. Praise the Lord. Amen. God knows. God knows how you are serving him. நீங்க யாருக்கு வேலை செய்கிறீர்கள் என்று At பாருங்க. home, in the pit, Potiphar's house, in prison, God is watching. பாருங்க எங்க இருக்கீங்க, வீட்லயும் குழியிலையும் சிறைச்சாலையிலும் அதன் பின்பு அரண்மனையிலும். He was the longest serving prime minister in history. அதிக காலமாக வேலை செய்த பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி அவர்தான். And now Joseph is going to bring his biological father to him. இப்பொழுது யோசேப்பு தன்னுடைய இரத்த சம்பந்தமான தகப்பனை அந்த பார்வோனிடத்தில் கொண்டு And வருகிறார். so Jacob comes. யாக்கோபு வருகிறார். And father and son are united. இப்பொழுது யாக்கோபும் தகப்பனும் அவனுடைய மகன் யோசேப்பும் ஒன்றாக மாறுகிறார். Oh, they kiss each other. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க முத்தம் கொடுத்துக்கிறாங்க. And then Joseph takes Jacob, his father, அதன் பின்பு யோசேப்பு தன்னுடைய பிதாவாகிய யாக்கோபை takes him to Pharaoh, பார்வோனிடத்தில் கொண்டு போகிறார். introduce him to Pharaoh. பார்வோனுக்கு தன்னுடைய தகப்பனை அறிமுகப்படுத்துகிறார். And he tells Jacob, அங்கு ஜேக்கபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபை பார்த்து சொல்கிறார், when you stand before Pharaoh, நீங்கள் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது Pharaoh will ask you, பார்வோன் உங்களை பார்த்து கேட்பான், what job you do? நீங்க என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்பான். Father, tell Pharaoh அப்பா நீங்க பார்வோனை பார்த்து இப்படி சொல்லுங்க, that you are a shepherd. நீங்க ஒரு மேய்ப்பன் அப்படின்னு சொல்லுங்க. And father, அப்புறம் அப்பா இப்படி சொல்லுங்க, the Egyptians hate shepherds. எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்களை பிடிக்காது. Hallelujah. ஹல்லேலூயா. Egyptians hate shepherds. எகிப்தியர்கள் மேய்ப்பர்களை வெறுக்கிறார்கள். But you don't be ashamed. ஆனால் நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. When you stand before Pharaoh, நீங்க பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது tell him you are a shepherd. நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு மேய்ப்பன். Hallelujah. ஹல்லேலூயா. Are you a shepherd? நீங்க மேய்ப்பனாக இருக்கிறீர்களா? The world won't like you. இந்த உலகம் உங்களை வெறுக்கும். But you will stand before God. ஆனா நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறீர்கள். And you will stand before kings. நீங்க ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். Because you are a son. ஏனென்றால் நீங்க ஒரு குமாரன் குமாரத்தி. And you are submitted to the Father. நீங்க தகப்பனுக்கு உங்களை கீழ்ப்படுத்தி இருக்கிறீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Are you learning anything? நீங்க ஏதாவது கற்றுக்கொள்கிறீர்களா? கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hey, listen, after this message is over, இந்த செய்தி முடிந்த பின்பு you go home and get right with your father and mother. நீங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பாவோட உங்களுடைய உறவை சரியா பண்ணிக்கங்க. Whether they are Christians or not, that's not the point. அவங்க கிறிஸ்தவர்களோ அது வேற விஷயம். You go back and get right. நீங்க போய் உங்களுடைய உறவை சரி பண்ணிக்கங்க. Love them. அவங்களை நேசிங்க. Love them. அவங்களை நேசிங்க. Keep in touch with them. அவங்களோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டே இருங்க. Get right with your pastors. உங்களுடைய பாஸ்டர்களோடு கூட நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும். Every man God use above you. உங்க மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அதிகாரம் வச்சிருக்காங்களோ அவங்களோட நல்ல உறவு Your Sunday school teacher. உங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சரோடு கூட Your நல்ல உறவு. youth leader. உங்களுடைய யூத் லீடரோட நல்ல உறவு. Your cell leader. உங்களுடைய செல் லீடரோடு கூட நல்ல உறவு வைத்திருக்க Place வேண்டும். you are working. உங்களுடைய வேலை இடத்துல இருக்கிற ஆளோடு கூட Love them. அவங்களை எல்லாம் நீங்க நேசிங்க. Submit to them. அவர்களுக்கு உங்களை நீங்க கீழ்ப்படுத்துங்க. Serve them. அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். God is watching. ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். Behave like Jesus. இயேசுவை போல நடந்து கொள்ளுங்கள். Behave like David. தாவீதை போல நடந்து கொள்ளுங்கள். Behave like Joseph. யோசேப்பை போல நடந்து கொள்ளுங்கள். And God will call you a son. ஆண்டவர் உங்களை குமாரனே குமாரத்தியே என்று அழைப்பார். And before you call, he will answer. நீங்க அவரை அழைப்பதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்கு பதில் தருவார். Oh, hallelujah. 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 Amen. Amen. Now I know time is running out. Let me come to the conclusion. நேரம் போயிட்டு இருக்கு, எனவே நான் முடிவுக்கு வருகிறேன். Let's look at Jesus Christ. இயேசுவை நாம் பார்க்கலாம். Amen. Jesus, looking into the life of Jesus, இயேசுவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது we see he was submitted to his earthly father Joseph. அவர் தன்னுடைய தகப்பனாகிய யோசேப்புக்கு தன்னை கீழ்ப்படுத்தி இருந்தார். He worked with Joseph from the age of 12. 12 வயதிலிருந்து தன்னுடைய தகப்பனாகிய யோசேப்பினோடு கூட வேலை செய்தார். As a carpenter. ஒரு தச்சு வேலைக்காரனாக. Jesus worked.
இயேசு வேலை செய்தார். Work is very important. வேலை செய்வது மிக மிக முக்கியமானது. So at home, he submitted to Joseph and Mary. வீட்டுல அவர் தன்னுடைய தகப்பனாகிய யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். They took him to the temple at the age of 12. 12 வயசுல அவரை ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. And when he comes back, the scripture says, அவங்க திரும்பி வரும்போது வேதம் சொல்கிறது, Jesus submitted to Joseph and Mary. இயேசு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தன்னை கீழ்ப்படுத்தினார். And he grew in wisdom and in stature. அதன் பின்பு வேதம் சொல்கிறது, அவர் தன்னுடைய உடல் அளவிலும் அது மட்டுமல்ல அவர் ஞானத்திலும் வளர்ந்தார். From the age of 12 onwards, 12 வயதுக்கு அப்புறம் Jesus will go to the synagogue every Saturday. அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜெப ஆலயத்துக்கு செல்வார். And the Gospel of Luke tells us, லூக்கா சுவிசேஷம் சொல்கிறது, it was his responsibility to read the scripture in the synagogue every Saturday. ஜெப ஆலயத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் வேத பகுதியை வாசிப்பது அவருடைய பொறுப்பாக இருந்தது. So he was faithful at home. அவர் தன்னுடைய வீட்டில உத்தமமாக He இருந்தார். was faithful in the church. சபையில உத்தமமாக இருந்தார். He submitted. அங்கும் அவர் தன்னை கீழ்ப்படுத்தினார். And from the age of 12 to the age of 30, 12 வயசுல இருந்து 30 வயசு வரை he was working. அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். Joseph died while he was young. யோசேப்பு வாலிபனாக இருந்தபோது இறந்து விட்டார். That is Jesus' earthly father. அதாவது இயேசுவுடைய தகப்பன். He died young. வாலிபனா இருந்தபோது இறந்து போயிட்டார். But Jesus had 7 brothers and sisters. இயேசுவுக்கு 7 சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். So there were 8 of them in the family. எனவே அங்கு 8 பேர் இருக்காங்க குடும்பத்துல. Father died. அப்பா இறந்துட்டார். So what did Jesus do? இயேசு என்ன செஞ்சார்? Did he say, well, I'm going to ministry? இயேசு இப்படி சொல்ல, நான் ஊழியத்துக்கு போக போறேன். So mother, அம்மா, I'll put you in an old folks home. நான் உங்களை வயதானவர்களுடைய இல்லத்துல போட்டுறேன். Because I'm going to serve the Lord. ஏன்னா நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறேன். He looked at his 7 brothers and sisters. அங்கு அந்த 7 சகோதர சகோதரிகளையும் பார்த்து, He said, I found one orphanage. உங்களுக்கு ஒரு அனாதை இல்லத்தை பார்த்திருக்கிறேன். And I'll put you there. அங்க நான் உங்களை போட்டுறேன். I'm going to go ministry. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போறேன். I'm going to serve the Lord. நான் ஆண்டவருக்கு சேவை செய்ய போறேன். He did not do that. அப்படின்னு சொல்லிட்டு போகல. Praise God, he did not do that. அப்படி செய்யாததுக்காக ஆண்டவருக்கு நன்றி I want சொல்றேன். to emphasize this in India especially. இந்தியாவுல நான் இதை வலியுறுத்த விருப்பப்படுகிறேன். That is what Siddhartha Gautama did. அததான் சித்தார்த்தா கௌதமா செஞ்சார். Jesus didn't do that. இயேசு அப்படி செய்யல. Hallelujah. Are you all okay? எல்லாம் ஓகே இருக்கீங்களா? Because a lot of Indians do that. நிறைய இந்தியர்கள் அப்படி செய்றாங்க. They sacrifice their wife, their mother, their father, their children. They got married to ministry. அவங்க தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஊழியத்தோட திருமணம் பண்ணிடுறாங்க. The ministry anybody can do. ஊழியம் யார் வேணாலும் செய்யலாம். You can have your church. உங்களுடைய சபையை நீங்க வச்சிருக்கலாம். One day you will leave the church. ஒரு நாள் சபையை விட்டுருவீங்க. Otherwise the church will kick you out. இல்லாட்டி சபை உங்களை வெளில துரத்திடலாம். But your wife, your children, உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், they are your permanent ministry. அவங்க தான் உங்களுக்கு நிரந்தரமா ஊழிய ஆட்கள். Hallelujah. ஹல்லேலூயா. I wish I can talk on this. நான் இத பத்தி பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். When Abraham did not treat Sarah well, God did not speak to him. ஆபிரகாம் சாராளை சரியாக நடத்தாத போது ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசவில்லை. If you don't know how to treat God's daughter, Father God will not talk to you. தேவனுடைய குமாரத்தியை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா தேவன் உங்களோடு கூட பேச மாட்டார். So pastor, is God speaking to you? போதகர்களே, அப்புறம் சபை தலைவர்களே, ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருங்களா? If God is not speaking, ஆண்டவர் உங்களோடு கூட பேசவில்லை என்றால் ask your wife why. உங்களுடைய மனைவியை பார்த்து கேளுங்க ஏன் அப்படின்னு. Your wife will know. ஏன்னா உங்க மனைவிக்கு தான் தெரியும். Hallelujah. ஹல்லேலூயா. They don't look very happy, these people. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல. Oh, it's full in the Bible. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. God says he will not hear the prayer of a man who beats his wife. தன்னுடைய மனைவியை அடிக்கிற ஒரு ஆளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். Bible says so. வேதம் சொல்கிறது. If a man does not feed his wife தன்னுடைய மனைவிக்கு நல்ல சாப்பாடு கொடுக்காத ஒரு ஆள், and clothe his wife, அவனுடைய மனைவிக்கு நல்ல உடையெல்லாம் வாங்கி கொடுக்காத ஒரு ஆள், and be her covering, அவளுக்கு ஒரு கவரிங்காக மறைவாக இல்லாத ஒரு ஆள், your prayer God will not hear. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். Is what the Bible says. அதுதான் வேதம் சொல்கிறது. So don't neglect your wife. எனவே உங்களுடைய
மனைவியை அலட்சியப்படுத்தாதீங்க. Don't neglect your parents. உங்களுடைய பெற்றோர்களை அலட்சியப்படுத்தாதீங்க. Don't neglect your children. உங்களுடைய பிள்ளைகளை அலட்சியப்படுத்தாமல் இருங்கள். Hallelujah. அல்லேலூயா. Jesus had 7 brothers and sisters. இயேசுவுக்கு 7 சகோதர He சகோதரிகள். was the eldest son. அவர்தான் மூத்த குமாரன். He looked after Mary, அவர் மரியாளை நன்றாக பார்த்து கொண்டார். old mother. வயதான அம்மா He's hanging on the cross. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். And he said, John, look அங்கு after my mother. யோவானை பார்த்து சொல்றார், என்னுடைய தாயை பார்த்துக்கொள். Mother, go to John's house. அம்மா நீங்க யோவானுடைய வீட்டுக்கு போங்கன்னு சொல்றார். So Jesus was looking after his mother right up to the cross. சிலுவை வரைக்கும் தன்னுடைய தாயை பராமரித்தவர் இயேசு கிறிஸ்து. Hallelujah. அல்லேலூயா. Are you here? Amen. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தம் வரல. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். That's how your church can grow. That's how your ministry can அப்படிதான் grow. உங்களுடைய சபை வளர முடியும். Yeah, but if you don't know how to treat your wife and your family well, you are just an actor. நீங்க உங்களுடைய மனைவியும் உங்களுடைய குடும்பத்தையும் சரியா நடத்த தெரியல அப்படின்னா நீங்க சும்மா ஒரு நடிகர் தான். So Jesus looked after the 7 of them. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 7 சகோதர சகோதரிகளையும் அவர் பராமரித்தார். He worked as a carpenter. அவர் தச்சு வேலைக்காரனாக வேலை And செய்தார். he looked after the family. தன்னுடைய குடும்பத்தை அவர் பராமரித்தார். So he was a good son to the father, எனவே அவர் தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு நல்ல மகனாக good இருந்தார். son to the mother, தன்னுடைய தாய்க்கு ஒரு நல்ல மகனாக a இருந்தார். good brother to all the family. தன்னுடைய குடும்பத்திற்கு நல்ல ஒரு சகோதரனாக He இருந்தார். fulfilled his family responsibility. அவர் தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றினார். Only at the age of 30 he went to ministry. 30 வயசுல தான் அவர் ஊழியத்திற்கு வந்தார். If Jesus can do that, இயேசு அப்படி செய்ய முடியும் he என்றால் left us an example. அவர் நமக்கு ஒரு மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார். He knew his timing. அவர் தன்னுடைய நேரத்தை அறிந்தவராக இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Family comes first. குடும்பம் முதலாவது வருகிறது. 30 years family. 30 வருடம் குடும்பம். 3.5 years ministry. 3 வருஷம் ஊழியம். We need to reverse it in India. ஆனா இந்தியாவுல அதை மாத்தி தான் போடணும். Hallelujah. Amen. Then only you will flourish. அப்பதான் நீங்க வளருவீங்க. Yeah, because I can go into spiritual warfare. Spiritual warfare doesn't take place in the church. It takes place in the home. ஆவிக்குரிய யுத்தமானது சபையில நடப்பதில்லை, குடும்பத்திலே நடப்பது. In the home, in the bedroom. எங்க அப்படின்னா படுக்கை அறையில. In Ephesians, Paul says on the bed. எபேசியர்ல பவுல் சொல்கிறார் படுக்கையிலே. If husband and wife are not talking, கணவனும் மனைவி ஒருவரோடு ஒருவர் பேசவில்லை என்றால், Bible gives one whole day, 12 hours. வேதம் ஒரு நாள் கொடுக்கிறது 12 மணி நேரங்கள். For you to make up. நீங்க 2 பேரும் ஒப்புரவு ஆவதற்கு. Yeah. And who takes the first step? யாரு முதல் படி எடுப்பாங்க? The Bible says the man. வேதம் சொல்கிறது ஆம்பளை தான் எடுக்கணும் முதல் படி. I know India says the woman. ஆனா இந்தியாவுல எல்லாம் சொல்றாங்க பெண்கள் தான் முதல் படி எடுக்கணும். But I think we got the same Bible. நம்ம எல்லாருக்குமே ஒரே பைபிள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். The man takes the first step. முதல் படி எடுக்கிறது ஆம்பளை தான். In Buddhism and Hinduism and Islam, the woman takes the first step. புத்தம் அப்புறம் இந்து மதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் எடுக்கணும் முதல் படி எடுக்கணும்னு But சொல்லுவாங்க. in the Bible, man takes the first step. ஆனா வேதத்துல மனுஷன் தான் முதல் படி எடுக்கணும். Because you are a man. ஏனென்றால் நீங்க ஒரு ஆம்பளை. Because God took the first step. ஏனென்றால் ஆண்டவர் முதல் படி எடுத்தார். Because Jesus took the first step. இயேசு முதல் படி எடுத்தார். So if you are a man, நீங்க ஒரு ஆம்பளை if you என்றால், are a man of God, நீங்க தேவனுடைய மனுஷன் you என்றால் take the first step. நீங்க தான் முதல் படி எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Why you women all keeping quiet here? Huh? You should be all excited. Oh, praise the Lord. The change must come. ஒரு மாற்றம் வர வேண்டும். You know, the first Prime Minister of India said this: if the Indian economy can turn around to be a super economy, but it begins with the women in their homes. இந்த இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரி இப்படியாக சொன்னார், இந்தியாவுடைய பொருளாதாரம் மாற வேண்டும் என்றால் அந்த மாற்றம் முதலாவதாக குடும்பத்தில் இருக்க பெண்களிடத்திலே மாற்றம் வர வேண்டும். Hallelujah. Praise the Lord. Pastors, are you all okay? You know, the men on this side, huh? Okay. See, a lot of us, our heart is Christian. நம்ம அநேகருக்கு நம்முடைய இருதயம் வந்து கிறிஸ்டியனா தான் இருக்கு. But the head is still Buddhist, Hindu, Sikh. ஆனா நம்முடைய மனசு மட்டும் எங்க இருந்து வந்தோமோ அங்கே தான் இருக்கு. Our heart, you are a Christian.
ஆனா இருதயத்துல கிறிஸ்தவர்களா தான் இருக்கீங்க. But God wants to change here too. ஆனா ஆண்டவர் இங்கேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விருப்பப்படுகிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. All right, let's come to the life of Jesus again. இயேசுவுடைய வாழ்க்கைக்கு வரலாம் திரும்ப. Now Jesus 33 and a half years finished. 33 வருடம் இயேசுவுக்கு இப்போ முடிஞ்சிருச்சு. And he is going to go into ministry now. 30 வருடம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவர் ஊழியத்துக்குள்ளாக செல்ல இருக்கிறார். Where does he go? எங்க போறார்? He goes to see his John the Baptist. யோவான் ஸ்நானகனை பார்க்க போகிறார். Why John? ஏன் யோவான் ஸ்நானகன்? Because John is the one who prepared the way for him. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் தான் தனக்கு வழியை ஆயத்தம் செய்தவர். John is the one who introduces him, behold the Lamb of God. இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறவர் யோவான் தான். Although John was only 6 months older than Jesus, yet he was Jesus' spiritual father. யோவான் இயேசுவுக்கு 6 மாதங்கள் முந்தி பிறந்த மூத்தவர். ஆனால் இயேசுவுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். So he had to go and see John. எனவே யோவானை போய் பார்க்கணும். He did not say, I listened only to God. அவர் இப்படி சொல்ல, நான் ஆண்டவர் சொல்றதை மட்டும் தான் கேட்கிறேன். I am the son of God. நான் தேவனுடைய குமாரன். I don't submit to any man. நான் எந்த மனுஷருக்கு தன்னை கீழ்ப்படுத்துறதே கிடையாது. I will do what I like. நான் என்ன விருப்பப்படுறேனோ அதை தான் செய்வேன். I am God. நான் தான் தேவன். But it doesn't work. அப்படின்னு அவர் சொல்லல. அப்படி சொன்னா வேலைக்கு ஆகாது. Because Jesus was the perfect man. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பூரணமான ஒரு மனுஷனாக இருந்தார். So he gives us an example. அவர் நமக்கு ஒரு மாதிரியை தருகிறார். He's called a son of God. வேதம் சொல்கிறது அவர் தேவனுடைய குமாரன். He's also called a son of man. அவர் மனுஷனுடைய குமாரனும் கூட. He is a perfect God. அவர் பூரணமான தேவன். He is a perfect man. அவர் பூரணமான மனுஷன். And so he comes. எனவே அவர் வருகிறார். He got the blessing of his family. அவர் குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு His எடுத்து விட்டார். responsibility as a son and as a brother is all taken care of. அவருடைய பெற்றோர் தாய் மற்றும் சகோதரியுடைய பொறுப்புகள் எல்லாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டது. He comes to John. இப்பொழுது யோவானிடத்தில் வருகிறார். John sees him. யோவான் அவரை பார்க்கிறார். John said, I cannot baptize you. யோவான் சொல்றார், உங்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. You should baptize me. நீங்க தான் எனக்கு ஞானஸ்நானம் தரணும். I'm not fit to carry even your shoes. உங்களுடைய பாதரட்சியை கூட நான் ஏந்துவதற்கு எனக்கு தகுதி இல்லை. What did Jesus say? ஆனா இயேசு என்ன சொல்றார்? He said, John, யோவான், all righteousness must be fulfilled. எல்லா நீதியும் நிறைவேறும்படியாக இது செய்யப்பட வேண்டும். What is the righteousness? நீதி என்றால் என்ன? Yes, I am God. நான் தேவன் தான். You are a man. நீ மனுஷன் தான். I have no sin. எனக்கு பாவம் இல்லை தான். Because only sinners need to be baptized. பாவிக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். But righteousness must be fulfilled. இந்த நீதி நடைபெற வேண்டும். I must submit to you. நான் உனக்கு என்னை கீழ்ப்படுத்த வேண்டும். Because you are my spiritual father. ஏனென்றால் நீ எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். You are my forerunner. நீ எனக்கு முன்னோடியாக இருக்கிறாய். You are the one who introduced me to ministry. நீ தான் என்ன ஊழியத்திலே அறிமுகப்படுத்தி வைக்கிறாய். You are the one who prepared my platform. நீ தான் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மை ஆயத்தப்படுத்தி வைக்கிறாய். So I must come to you. நான் உன்னிடத்திலே முதலாவது வர வேண்டும். I must submit to you. நான் உனக்கு என்னை கீழ்ப்படுத்த வேண்டும். And say, baptize me, John. எனக்கு ஞானஸ்நானம் கொடு யோவானே என்று அவர் சொல்கிறார். And Jesus goes into the water. இயேசு இப்பொழுது தண்ணிக்குள்ளே இறங்குகிறார். And he surrenders. அங்கு அவர் தன்னை கீழ்ப்படுத்துகிறார். He submits to John. அவர் தன்னை யோவானுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறார், கீழ்ப்படுத்துகிறார். God submitting to a man. தேவன் மனுஷனுக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறார். And the moment he submitted to John, எந்த நேரத்திலே இயேசு தன்னை யோவானுக்கு கீழ்ப்படுத்தினாரோ, the heavens open. வானம் திறக்கிறது. Hallelujah, the heavens open. வானம் திறந்தது. 400 years. 400 வருடங்களாக God was silent. ஆண்டவர் அமைதியாக இருந்தார். The moment Jesus submitted, எப்பொழுது இயேசு தன்னை கீழ்ப்படுத்தினாரோ, and he surrendered to John, எப்பொழுது இயேசு தன்னை யோவானுக்கு கீழ்ப்படுத்தினாரோ, the heavens opened. வானம் திறந்தது. God's voice was heard. தேவனுடைய குரல் கேட்கப்பட்டது. My beloved son, என்னுடைய பிரியமான குமாரனே, in whom I am well pleased. உன்னிலே நான் பிரியமாய் இருக்கிறேன்.
God says, I'm pleased with you. நான் உன்னிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். What did he do? அவர் என்ன செய்தார்? He did not teach. அவர் உபதேசிக்கவில்லை. He did not preach. அவர் பிரசங்கம் பண்ணவில்லை. He performed no healing. எந்த சுகமளிக்கும் வரங்களை அவர் அற்புதங்கள் செய்யவில்லை. He didn't cast out one devil. அவர் ஒரு பிசாசு கூட இப்போ துரத்தவில்லை. He did nothing. அவர் ஒன்றும் செய்யவில்லை. And yet the father says, I'm well pleased. ஆனாலும் பிதா அவரை பார்த்து சொல்கிறார், உன்னிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். Why? ஏன்? He behaved at home. அவர் குடும்பத்தில் எப்படி நடந்தாரோ, he behaved with his brothers and sisters. அவர் சரியாக தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு கூட நடந்து கொண்டார். He behaved in the synagogue. அவர் ஜெப ஆலயத்திலும் சரியாக நடந்து கொண்டார். And he behaved in the carpenter shop. அங்கு அவர் தச்சனாக வேலை செய்த போதும் சரியாக நடந்து கொண்டார். And the father says, well done. அங்கு பிதாவானவர் அவரை பார்த்து சொல்கிறார், உன்னிலே பிரியமாய் இருக்கிறேன். And you have submitted to John. இப்பொழுது நீ யோவானுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி இருக்கிறாய். Now you are ready for ministry. இப்பொழுது நீ ஊழியத்திற்கு தயாராக இருக்கிறாய். 3.5 years ministry. 3.5 வருட ஊழியம்தான். 30 years submission. 30 வருட ஊழியம். 30 வருட 30 years. Jesus waited 30 years. 30 வருடங்களாக அவர் காத்திருந்தார். Hallelujah. Praise the Lord. And then what did he do? அதன் பின்பு என்ன செய்தார்? He came out of the water. அவர் தண்ணீரை விட்டு வெளியே வருகிறார். Did he just go out to do what he liked? என்ன விருப்பம் இருந்துச்சோ அதை செய்யறதுக்கு நேரா போயிட்டாரா? The Holy Ghost descended upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். And then he goes into the desert. அதன் பின்பு வனாந்தரத்துக்குள்ளாக அவர் அனுப்பப்படுகிறார். 40 days 40 nights. 40 நாட்கள் 40 இரவுகள். He was tempted. அவர் சோதிக்கப்பட்டார். Faced the devil. சாத்தானை சந்தித்தார். And he overcame. அவர் மேற்கொண்டார். Then we are told he came in the power of the Spirit. அதன் பின்பு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலே அவர் வருகிறார். When you submit, you can face the enemy. நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்தும் போது நீங்கள் எதிராளியை சந்திப்பீர்கள். When you are under covering, you can face the enemy. நீங்கள் ஒரு மறைவுக்கு கீழே இருக்கும்போது நீங்கள் எதிராளியை சந்திப்பீர்கள். You can face Goliath, you can face Satan. நீங்கள் ஒரு மறைவுக்கு கீழே இருக்கும்போது நிச்சயமாக கோலியாத்தையும் சந்திக்க முடியும், சாத்தானையும் சந்திக்க முடியும். Because you are submitted. ஏனென்றால் நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்தி இருக்கிறீர்கள். And after the 40 days was over, அந்த 40 நாட்கள் முடிந்த பின்பு what did Jesus do? இயேசு என்ன செய்தார்? Did he go start preaching straight away? உடனே நேரா போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரா? No. இல்லை. What did he do? என்ன செய்தார்? He went back to the original place. அவர் தன்னுடைய இடத்திற்கு திரும்ப சென்றார். He went for a wedding. அவர் ஒரு திருமணத்திற்கு சென்றார். That's where it starts. அங்குதான் எல்லாம் ஆரம்பமாகிறது. In a family. ஒரு குடும்பத்திலே. In a home. ஒரு இல்லத்திலே. In a marriage. ஒரு திருமணத்திலே. That's where the first miracle begins. அங்குதான் முதல் அற்புதம் நடைபெறுகிறது. He is for your marriage. Sorry pastor. He is for your marriage. அவர் உங்களுடைய திருமணத்திற்காக இருக்கிறார். Before you launch out. நீங்க ஊழியத்திற்குள்ளாக இறங்குவதற்கு To முன்பாக. take the whole world. நீங்க இந்த உலகத்தையே எடுப்பதற்கு முன்பாக. Go home first. உங்களுடைய வீட்டுக்கு போங்க. God is more interested in your marriage, your family. உங்களுடைய திருமணத்திலே குடும்பத்திலே ஆண்டவர் மிக ஆர்வமாக இருக்கிறார். Don't go and sacrifice your family. நீங்க போய்ட்டு உங்களுடைய குடும்பத்தை தியாகம் செய்ய வேண்டாம். When I talk to many Indian pastors, அநேக இந்திய போதகர்களிடத்தில் நான் பேசும்போது, I sacrificed my wife. என்னுடைய மனைவியை நான் தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. I cannot find anywhere in the Bible where God told you to sacrifice your wife. இந்த பைபிளை நான் வாசிக்கும் போது உங்க மனைவியை நீங்க தியாகமா கொடுக்கணும் அப்படின்னு எங்கேயும் வேதத்தில் நான் பார்க்கல. God will look after my wife and my children. ஆண்டவர் என் மனைவியை பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார். I cannot find that scripture also. அந்த வசனத்தையும் நான் பைபிள்ல பார்க்க முடியல. God told a man to look after his wife. மனுஷனை பார்த்தா மனைவியை பராமரிக்க முடியாது சொல்றார். God told the parents to look after the children. பெற்றோர்களை பார்த்து பிள்ளைங்களை நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்றாரு. But you leave your wife. ஆனா நீங்க மனைவியை விட்டுட்டு and you marry the church. நீங்க சபைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட்டு. The church is not your bride. சபை உங்களுடைய மனைவி அல்ல. Church is Jesus' bride. சபை இயேசு கிறிஸ்துவின் மனைவாட்டி. Not your bride. உங்களுடைய மனைவாட்டி அல்ல. Your bride at home. உங்களுடைய மனைவாட்டி வீட்ல இருக்காங்க. All the women say amen. எல்லா பெண்களும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென் ரொம்ப சத்தமா இல்லன்னு சொல்றாரு. நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Oh, praise the Lord. I don't think you're going to invite me back. Oh, bless the Lord. So he comes to the marriage.
இப்ப திருமணத்துக்கு வருகிறோம். And then the miracles begin to take place. அப்ப திருமணத்துக்கு வருகிறார். அங்க அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. Many great things begin to take place. பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. And John the Baptist is arrested. யோவான் ஸ்நானகன் இப்பொழுது சிறைபிடிக்கப்படுகிறார். His pastor got arrested. அவருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய போதகர் பாஸ்டர் இப்ப பிடிச்சிட்டு போயிட்டாங்க சிறைச்சாலைக்கு. Put him in jail. அவரை சிறைச்சாலையில போட்டாங்க. He's already there a few days. அங்கு சிறைச்சாலைக்கு போய் கொஞ்ச நாட்கள் ஆகிவிட்டது. And Herod is going to chop off his head. ஏரோது அவனுடைய யோவானுடைய தலையை வெட்ட போகிறார். And Jesus came to town. இயேசு அந்த பட்டணத்துக்கு வருகிறார். And one day went by, 2 days went by, 3 days went by. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. And John is in prison. யோவான் இப்ப சிறையில இருக்கிறார். And John is waiting for Jesus to visit him. இயேசு வந்து யோவானை பார்க்கணும்னு சொல்லிட்டு யோவான் காத்து கொண்டிருக்கிறார். But he did not come. ஆனா இயேசு போகல. And so John was discouraged. இப்ப யோவானுக்கு ரொம்ப உற்சாகமே இல்லாம போயிடுச்சு. He said, because of you I'm in the prison. உங்களால தான் நான் இப்ப சிறையில இருக்கிறேன்னு அவர் சொல்றார். I thought you are the Messiah. நான் நினைச்சேன் நீங்க தான் மேசியா என்று. You came to town. நீங்க பட்டணத்துக்கு வந்தீங்க. You know I'm in prison. நான் சிறையில இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். You know I'm going to lose my head. என்னுடைய தலையை இழக்க போகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். Because of you. எல்லாமே உங்களால தான். And you did not even come and visit me. என்ன வந்து பார்க்க கூட இல்லையே. So he was hurt. ரொம்ப துக்கமாயிருச்சு யோவானுக்கு. You also will get hurt. நீ உங்களுக்கு அப்படி ஒரு துக்கம் வரும். Sometimes your pastors do some things you don't understand. சில வேளை உங்களுக்கு புரியாத ஒரு காரியத்தை பாஸ்டர்ஸ்ங்க செய்வாங்க. Why he didn't come to see me? ஏன் பாஸ்டர் வரல? Is he really the Messiah? அவர்தான் மேசியாவா? So he called his disciples. தன்னுடைய சீடர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. He said, go and see Jesus. இயேசுவை போய் பாருங்க. And ask him, கேளுங்க. is he the Messiah? நீங்க தான் மேசியாவா? Or shall I look for another one? இன்னொரு ஆள் வரதுக்கு நான் காத்திருக்கணுமான்னு கேளுங்க. Oh, praise the Lord. If John doubted, you also will doubt. யோவானுக்கு அப்படி யோவானே சந்தேகப்பட்டாருன்னா நீங்களும் அப்படி சந்தேகப்படுவீங்க. And they came to Jesus. அவங்க இயேசு கிட்ட வராங்க. And they asked him, கேக்குறாங்க, are you the Messiah? நீங்க தான் மேசியாவா? John wants to know. யோவானுக்கு இது தெரியணுமா? Listen to what Jesus said. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. So go and tell John, யோவான் இடத்திலே போய் சொல்லுங்கள், the gospel is preached to the poor. சுவிசேஷமானது ஏழைகளுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. Blind see, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், the deaf hear, செவிடர்கள் கேட்கிறார்கள், the dumb speak, ஊமையர்கள் பேசுகிறார்கள், the cripple are walking, முடவர்கள் நடக்கிறார்கள், and the dead are being raised. மரித்தோர்கள் உயிரோடு கூட எழும்புகிறார்கள். And tell John, யோவான் இடத்திலே சொல்லுங்கள், I know what I am doing. நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும். Don't be offended. நீங்க இதை குறித்து வருத்தப்பட வேண்டாம். Don't be offended. இதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். I know what I'm doing. நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். And so they went and told John. எனவே அவர்கள் எல்லாம் திரும்ப யோவான் இடத்திலே சென்று And when சொல்கிறார்கள். John heard that, அதை யோவான் கேட்டபோது he became so happy. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி விட்டது. And he said, அவர் சொல்கிறார், I must decrease. நான் சிறுக வேண்டும், He must increase. அவர் பெருக வேண்டும். That is the prayer of every good father. அதுதான் ஒவ்வொரு நல்ல தகப்பனுடைய ஜெபம். Because fathers prepare the way for sons. ஏனென்றால் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு குமாரர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார்கள். I got 3 children. எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. 2 boys, 1 girl. 2 மகன்கள் 1 மகள். I got many in my ministry. என்னுடைய ஊழியத்திலே அநேகர் இருக்கிறார்கள். What's my desire? என்னுடைய ஆசை என்ன? To see my children take over. என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பின்பாக வர வேண்டும். Biological, spiritual. அதாவது இரத்த சம்பந்தமான ஆவிக்குரிய பிள்ளைகள் To take over from me. என்னிடத்திலிருந்து ஊழியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And go further. என்னை காட்டிலும் தாண்டி போக வேண்டும். And do more. அதிகமாக செய்ய வேண்டும். Because it is the will of God. ஏனென்றால் அதுதான் ஆண்டவருடைய சித்தம். 3 generations. 3 சந்ததிகள், Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, To stand together. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக In the நிற்கிறார்கள். same tent. இதே ஒரே கூடாரத்திலே And worship God. நின்று ஆண்டவரை ஆராதிப்பது. Because all the promises எல்லா வாக்குத்தத்தங்களும் given to Abraham, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் some only happen. சிலவைகள் மட்டும்தான் நடைபெற்றது. Some happen in Isaac. சில வாக்குத்தத்தங்கள் ஈசாக்கில் நிறைவேறினது. Some happen in Jacob. சில வாக்குத்தத்தங்கள் யாக்கோபில் And for நிறைவேறினது. generations. சந்ததிகளாக Until நிறைவேறினது. Jesus comes. இயேசு வரும் வரை நிறைவேறினது. It's happening and happening. இப்பொழுதும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. And every generation. ஒவ்வொரு சந்ததியிலும் The anointing increases. அபிஷேகம் பெருகும். The ministry expands. ஊழியம் விஸ்தாரமாகும். This should be the desire of every father. இதுதான் ஒவ்வொரு தகப்பனுடைய ஆசை. Desire of every pastor. இதுதான் ஒவ்வொரு பாஸ்டருடைய ஆசை. To see his own sheep.
தன்னுடைய மந்தைகள் do better than you, தன்னை காட்டிலும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதுதான். then you are a father. நீங்கள் தகப்பனாய் Because இருக்கும்போது when children do well, உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக செய்யும் போது fathers get happy. தகப்பன்மார்களுக்கு சந்தோஷம் Are வருகிறது. you happy நீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? when you see your children do well? உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக செய்யும் போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? Develop a father's heart. உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருதயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். Before you can be a father, you got to be a good son. நீங்க ஒரு நல்ல தகப்பனாக இருப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு நல்ல குமாரனாக குமாரத்தியாக இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Go back, beloved. நீங்க திரும்ப செல்ல வேண்டும் அருமையானவர்களே. Get right with your father and mother. உங்களுடைய தகப்பன்மார்களோடு கூட உங்களுடைய உறவை சரி செய்து கொள்ளுங்கள். Send them gifts. அவர்களுக்கு நல்ல வெகுமதிகளை அனுப்புங்கள். Tell them you love them. நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. If you see them physically, அவங்கள நீங்க பாத்தீங்க அப்படின்னா give them a hug அவங்கள கட்டி பிடிங்க. or give them a kiss. அவங்களுக்கு ஒரு நல்ல முத்தம் கொடுங்கள். They might get a heart attack, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே கூட வரலாம். but they'll recover very fast. ஆனா சீக்கிரம் சரியாயிருவாங்க. We must learn to hug each other. ஒருத்தங்க கட்டி பிடித்து நேசிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். Fathers, mothers, sons, daughters. அதாவது தகப்பன்மார்களும் பிள்ளைகளும் கட்டி பிடித்து தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Learn to say I love you. நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். Jesus says every time. இயேசு எப்பொழுதும் சொல்கிறார். God always says. தேவன் எப்பொழுதும் சொல்கிறார். So we must also be godly fathers. நாம் தேவனுடைய அதாவது தெய்வீக தகப்பன்மார்களாக இருக்க வேண்டும். Must express words of love. நாம் அன்பின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். Get right with your pastors. உங்களுடைய போதகர்களோடு கூட சரியான உறவை வைத்திருக்க வேண்டும். Get right with all those that were leaders in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தலைவர்களோடு கூட நல்ல உறவை வைத்திருக்க So வேண்டும். when you stand before God, எனவே நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது you don't be guilty, நீங்க குற்றம் உள்ளவர்களாக நிற்க and மாட்டீர்கள். Satan cannot accuse you. சாத்தான் உங்களை குற்றப்படுத்த முடியாது. Forgive, நீங்க மன்னிக்க வேண்டும், love, அன்பு செலுத்த வேண்டும், bless. ஆசீர்வதிக்க வேண்டும். Be like David. தாவீதை போல இருங்கள், Be like Joseph. யோசேப்பை போல இருங்கள். I can talk to you about Moses and Joshua. உங்களுக்கு மோசே மற்றும் யோசுவாவை குறித்தும் நான் பேச முடியும். I can talk to you about Elijah and Elisha. நான் உங்களிடத்திலே எலிசா எலியாவை குறித்து நான் பேச முடியும். Elijah called him son. எலியா எலிசாவை மகனே என்று அழைத்தார். Called him father. எலிசா தகப்பனே என்று அழைத்தார். You see, all of them called father and son. இங்க எல்லாரும் நான் சொல்கிற ஒவ்வொரு உதாரணத்திலும் அவர்கள் தகப்பனே மகனே என்று அழைத்தார்கள். They had a relationship. அவர்களுக்குள்ளே ஒரு உறவு இருந்தது. That's where success comes from. அங்கதான் வெற்றி வரும். Enemy cannot touch you. எதிராளி உங்களை தொட முடியாது. You can bring down Goliaths. நீங்க கோலியாத்தை கீழே வீழ்த்த முடியும். Many kings died in the field. அநேகர் அந்த படைதளத்திலே இறந்து போனார்கள். அநேக தளபதிகள் Many captains died in the field. அநேக தளபதிகளை கோலியாத்து கொன்று போட்டான். Many warriors died in the field. அநேக போர் வீரர்களை கோலியாத்து கொன்று போட்டான். But David did not. ஆனால் தாவீதை கொல்ல முடியவில்லை. Because all his forefathers ஏனென்றால் அவனுடைய 4 தகப்பன்மார்களும் covered him. அவனை மூடிக்கொண்டார்கள். Called him son. அவனை மகனே என்று அழைத்தார்கள். Called him father. தாவீது அவர்களை தகப்பனே என்று அழைத்தார். Who are your forefathers? உங்களுடைய அந்த 4 தகப்பன்மார்கள் யார்? Find them. அவர்களை கண்டுபிடியுங்கள். Submit to them. அவர்களுக்கு உங்களை கீழ்ப்படுத்துங்கள். And God will give you your own field. ஆண்டவர் உங்களுக்கு சொந்த இடத்தை, ஊழியத்தை, வேலையை தருவார். Nobody can take from you. உங்ககிட்ட இருந்து அதை யாரும் எடுக்க முடியாது. But you must prove your faithfulness. ஆனால் முதலாவது உங்களுடைய உத்தமத்தை நிரூபிக்க வேண்டும். Moses served his father-in-law 40 years. மோசே தன்னுடைய மாமனாருக்கு 40 வருடங்கள் ஊழியம் செய்தான், பணிவிடை செய்தான். He had nothing. அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. Finally when God asked him, what do you have? ஆண்டவர் கடைசியில் அவன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டபோது ஒண்ணுமே இல்லைன்னு He சொல்றான். had a shepherd's staff. ஒண்ணுதான் இருந்துச்சு, மேய்ப்பனுடைய கோல். That's all he had. அது மட்டும் தான் அவனுடைய கையில இருந்தது. 40 years. 40 வருட பணிவிடை. Looked after his father-in-law's sheep. தன்னுடைய மாமனாருடைய ஆடை பராமரித்தான். But God made him the greatest deliverer. ஆண்டவர் அவனை ஒரு பெரிய மீட்பரா, அதாவது விடுதலை தருகிற ஒரு ஆளாக மாற்றினார். What do you have in your hand? உங்க கையில என்ன இருக்கு? Are you just a shepherd? சும்மா சாதாரண ஒரு மேய்ப்பனாக Be இருக்கீங்களா? a faithful shepherd. உத்தமமுள்ள மேய்ப்பராக, ஒரு வேலையாளராக, தலைவராக இருங்கள். God will give you your own.
ஆண்டவர் உங்களுக்கு என்று சொந்தமான காரியங்களை தருவார். which nobody can take away. அதை யாரும் எடுக்க முடியாது. But be faithful. ஆனால் உத்தமமாக இருக்க வேண்டும். Be under authority. அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருங்கள். Then you can exercise power. அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வல்லமையை பயிற்சி செய்ய முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. Let's stand to our feet. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். Just bow your heads for a moment. உங்களுடைய தலையை வணங்குங்கள். We need to make decisions. ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Just bow your head. தலை வணங்கி, Unless you make a decision, நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்காவிட்டால் no miracle takes place. ஒரு அற்புதமும் நடைபெறாது. God cannot interfere in your life ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இடைபட முடியாது. until you make a decision. நீங்கள் தீர்மானம் எடுக்காவிட்டால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைபட முடியாது. Even Satan cannot interfere in your life உங்க வாழ்க்கையில சாத்தான் கூட இடைபட முடியாது. unless you make a decision. நீங்க தீர்மானம் எடுக்காவிட்டால். Make a decision this morning. இந்த காலவெல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Follow the example of David. தாவீதினுடைய மாதிரியை நீங்கள் பின்பற்ற Follow வேண்டும். the example of Joseph. யோசேப்பினுடைய மாதிரியை பின்பற்றுங்கள். Follow the example of Jesus. இயேசுவுடைய மாதிரியை பின்பற்றுங்கள். Ladies, you can think about Ruth and Naomi. பெண்களை நீங்கள் ரூத் மற்றும் நகோமி அவருடைய மாதிரியை பின்பற்றலாம். Or you can think about Hagar and Sarah. நீங்கள் சாராள் ஆகார் அந்த மாதிரியை எடுத்துக்கொள்ளலாம். Bible is full of it. வேதத்திலே பல உதாரணங்கள் இருக்கின்றன. You make a decision this afternoon. இந்த மாலை வேளையிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். You will go and get right. நீங்க போய் உங்களுடைய தகப்பனாரோடு கூட சரியான உறவை கொள்ள வேண்டும். You will get right with all your fathers. உங்களுடைய இந்த 4 தகப்பன்மார்களோடு கூட நல்ல உறவை கொண்டிருக்க வேண்டும். All your mothers. உங்களுடைய தாய்மார்களோடு கூட நல்ல உறவை கொண்டிருக்க வேண்டும். Come under covering. ஒரு மறைவின் கீழே நீங்கள் வர வேண்டும். Be under authority. ஒரு அதிகாரத்தின் கீழே இருக்க வேண்டும். Be faithful in another man's work. இன்னொருவருடைய வேலையிலே நீங்கள் உத்தமமாய் இருக்க வேண்டும். God is watching. ஆண்டவர் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். The longer you wait, எவ்வளவு நேரம் நீங்க காத்திருக்கிறீர்களோ that means the greater is the blessing. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக And இருக்கும். when God gives it to you, ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது the Bible says no one can take away வேதம் சொல்கிறது யாரும் அதை எடுக்க முடியாது. because it is yours. ஏனென்றால் அது உங்களுடையது. Father, as all these heads are bowed, ஆண்டவரே இங்கு வணங்கப்பட்ட ஒவ்வொரு தலைகளையும் as our hearts are bowed before you, எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் உம்மை நோக்கி வணங்கி இருக்கின்ற வேளையில we thank you for the gifts of fathers and mothers. ஆண்டவரே தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் வெகுமதிகளாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. In every area of our lives, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் we thank you. This is your way of dealing with people. ஆண்டவரே இப்படிதான் நீர் ஒவ்வொரு மக்களோடு கூட இடைபடுகிறீர் என்பதை அறிகிறோம். Give us a willingness to submit totally to you. ஆண்டவரே முதலாவது எங்களை உமக்கு கீழ்ப்படுத்த நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். And to come under the covering of all you send. ஆண்டவரே நீர் யாரையெல்லாம் எங்களுக்கு மேலே வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு கீழே அவர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வர எங்களுக்கு உதவி செய்யும். Give us wisdom எங்களுக்கு ஞானத்தை தாரும். to recognize them அவர்களை அங்கீகரிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். and to submit to them, அவர்களுக்கு எங்களை அர்ப்பணம் செய்ய ஞானத்தை தாரும். so that Satan cannot accuse us. அதன் மூலமாக சாத்தான் எங்களை குற்றப்படுத்த முடியாது. And always we'll have authority. ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு அதிகாரத்தை நீர்த்தார். In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் give us an obedient heart, எங்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். submissive spirit, ஆண்டவரே எங்களை ஆண்டவர் அர்ப்பணம் செய்கிற ஒரு ஆவியை தாரும். that we can live a holy life அதன் மூலமாக பரிசுத்தமாய் நாங்கள் வாழட்டும். that's pleasing to you. உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழட்டும். In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. ஆமென்.